பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மலை பாராமல் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்பம் நபி வழியில் நடத்திட, ஒரு குடும்பத்தை நபி வழியில் நடத்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதா தலைப்பு. சரிங்களா? மலையில வச்சு பேச வேண்டிய தலைப்படா இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். குடும்பத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பயானுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி நேரத்தை நீங்க ஒதுக்கி வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? மறுமையினுடைய வெற்றி. அதுலேயும் குறிப்பாக நாமளும் நம்முடைய குடும்பமும் மறுமையில் ஒன்றாக சுவனச்சோலையில் அமர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் ஒரு பயானுக்கு கூட முன்னெடுத்து நம்ம வரோம். இப்போ அந்த மறுமை வெற்றிக்கான அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தா அது நபி வழி. நபி வழி இல்லாமல் வேறு எந்த வழியும் மறுமை நாளில் வெற்றியை தராது அப்படிங்கிற அடிப்படையை புரிந்து கொண்டிருக்கிற நாம ஒரு குடும்பத்தை நபி வழி அடிப்படையில் நடத்த வேண்டும் என்றால் அதில் அதிகபட்சமான காரணம் யாருடையதாக இருக்குது? ஒரு கணவன் குடும்பத்தை சரிவர நபி வழி அடிப்படையில் நடத்துறாரா பெரிதும், அல்லது ஒரு மனைவி குடும்பத்தை சரிவர நபி வழியில் நடத்துகிறாரா என்ற ரெண்டு தலைப்புல நம்ம உரையாட இருக்கிறோம். இதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு லேசா புரிஞ்சிருக்கும். பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரிங்களா? அதனால தீர்ப்பு உங்களுக்கு ஆதரவு வந்துடும் நினைக்காதீங்க, கடைசியில் தான் தீர்ப்பு சொல்லுவோம். அதுல முதலாவதாக நபிவழி அடிப்படையில் குடும்பத்தை நடத்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற போட்டியில ரெண்டு பேர் இந்த பக்கம் அப்துல் அஜீஸ் எம்ஏசி அவங்களும் ஹாரூன் எம்ஏசி அவர்களும் ஆண்கள் தான் நபிவழி அடிப்படையில் குடும்பத்தை நடத்துகிறார்கள், பெரிதும் காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வேண்டி ரெண்டு பேர் மலையில நினைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேர் யாரு? யாசர் எம்ஏசி, அப்துல் ஹமீத் எம்ஏசி. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும், அதிகமா பயான்ல பார்த்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் எதை பேச இருக்கிறாங்கன்னா, இங்கே பெரும்பான்மையா இருக்கிறீங்களா உங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்திருக்கிறாங்க. பெண்கள் தான் குடும்பத்தை நபி வழி அடிப்படையில் நடத்துறாங்க, ஆண்கள் நடத்தல அப்படிங்கறத பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. டாஸ்க் போட்டுருவோமா? காயின் இருக்கா? டாஸ்க் போட்டுருவோம். காயின் இல்ல, ஜிபேனா ஜிபேல டாஸ்க் போட முடியாது. என்னப்பா காசு இல்லையா? சரி, ஒரு ரூபா கொடுங்கண்ணே, போகும்போது திருப்பி தந்துடுறேன், மறக்காம தந்துடுறேன். சரி, டாஸ் போட போறோம். சரிங்களா? பூவா டெய்லான்னு சொல்றீங்களா? ரெண்டு ஒன்று தானே. சரி, சொல்லுங்க. தலை பூ, தலைன்னு சொல்லிட்டா இப்போ நீங்கள் பூ தானோ? சரி, தலை விழுந்திருக்கு. ஹாரூன் எம்ஏசிக்கு தலை விழுந்திருக்கீங்க. பவுலிங் பண்ணுறீங்களா இல்லை பேட்டிங் பிடிக்கிறீங்களா? என்ன வாதத்தை ஆரம்பிக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? ஆரம்பிச்சிருங்க. நாங்களே பால் நாங்களே போடுறோம்ப்பா, அடிக்க அடிக்க எத்தனை பால் வேணால் நாங்கள் பார்த்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஹாரூன் எம்ஏசி துணிஞ்சு பேச வந்திருக்கிறாங்க. நபிகள் அடிப்படையில் குடும்பம் அமைந்திட பெரிதும் காரணம் ஆண்கள் தான் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாதங்களை முன்வைப்பாங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி வழியில் குடும்பம் அமைந்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்கின்ற தலைப்பில் ஆண்கள் தான் பெரிதும் காரணம் என்கின்ற உண்மையை சொல்வதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஆதாரங்களுக்குள்ள போறதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம்னா, இங்கு ஆண்கள் தான் பெரிதும் காரணம், பெண்கள் பெரிதும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்வதனுடைய நோக்கம் நம்ம பெண்களை குறை சொல்வது கிடையாது. இங்கே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க. நம்முடைய பெண்களை குறை சொல்வதோ அல்லது நம்முடைய பெண்களை குற்றம் சாட்டுவதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. உலகத்துல இன்றைக்கு பெரும்பான்மையா என்ன நடக்குது, பெண்களினுடைய நிலவரம் என்ன, ஆண்களினுடைய நிலவரம் என்ன, உலகத்துல நடக்கக்கூடிய பொதுவான நடப்பையும் மார்க்கத்தை சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் நம்ம இன்றைக்கு இன்ஷால்லா பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப இதுல நடுவர் அவர்களே, பொதுவாகவே பெண்களினுடைய தியாகத்தை பேசுறதுக்கு, பெண்களினுடைய அர்ப்பணிப்பை பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனா பாவப்பட்ட ஜென்மங்களான ஆண்களினுடைய தியாகத்தை பத்தி பேசுறதுக்கு பெருமளவிற்கு ஆட்கள் கிடையாது. இப்ப இதுல எந்த அளவுக்கு ஒரு சோதனைனா,
ஆண்களே கூட ஆண்களினுடைய தியாகத்தை பத்தி பேசுவதற்கு முன் வரலையே. 2 ஆண்கள் கூட இன்றைக்கு பெண்களை பற்றி தான், பெண்களை முன்னிறுத்தி பேசுவதற்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை யதார்த்த சூழலையும் பார்க்கலாம். இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மகன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா பெண்கள் எந்த அளவுக்கு அந்த பையன்கிட்ட பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மகன் என்ன செய்யறான், இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறான் நடுவர் அவர்களை, ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்லயோ அல்லது ஒரு ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்டா வந்துடுறான், இல்ல மதரசா நிகழ்ச்சியில பயான் பேசிடுறான், இல்ல மதரசா நிகழ்ச்சியில கிராத் ஓதிடுறான். இப்ப பெண்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எங்க பாத்தீங்களா என் புள்ள எவ்வளவு அழகா கிராத் ஓதுது, என் புள்ள எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருச்சு, என் புள்ள எப்படி வீரமா பயான் பேசுது, என் புள்ள இப்படின்னு பேசுவாங்க. இதே பெண்கள் நடுவர் அவர்களே, அந்த புள்ள ஒரு தப்பு செய்யட்டுமே, அந்த புள்ள வந்துட்டு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகட்டுமே, அப்பயே என்ன சொல்லணும்? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க பிள்ளைய பாருங்க எப்படி ஃபெயிலா போய் வந்து நிக்கிறான், உங்க பிள்ளைய பாருங்க என்ன ஒரு தப்பு செஞ்சிருக்கிறான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான் இப்படின்னு சொல்றத பாக்குறோமா இல்லையா? இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய யதார்த்தமே எப்படின்னா, அவர்களினுடைய தியாகத்தை அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நபி வழிப்படி குடும்பத்தை வழி நடத்துவதற்கு பெரிதும் காரணம் ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்பு, அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கிற செட்டப்பே எப்படின்னா, குடும்பம்னா ஏதோ ஏனோ தானோ நடந்துகிட்டு இருக்க கூடாது, சீரியல்களை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. குடும்பம்னா ஒரு கட்டமைப்பு, அது ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் குடும்பம் போகணும். அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் யார், தலைமை பொறுப்பில் இருப்பது யார்? ஒரு ஆண். ஆண் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். இப்போ ஒரு குடும்பமே நபி வழிப்படி இருக்கிறது, விரைவாக எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, குடும்பத்தோட ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசால ஓதுது, மதரசாவில் ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளில் கலந்துகிறது, கிராத் ஓதக்கூடிய போட்டிகளில் கலந்து கொள்கிறது. இப்படி அந்த குடும்பமே நபி வழிப்படி அமைகிறது என்றால் அதை நிர்வாகம் செய்யறது யார் நடுவர் அவர்களே? நிர்வாகம் செய்யற தகுதி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஆணைத்தான் சொல்லி காட்டுகிறான். இப்ப இதே மாதிரி ரசூலா கூட சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரசூலா பட்டியலிடுறாங்க பாருங்க, அல் அமீரு ராயின், ஒரு நாட்டினுடைய தலைவன் அவன் ஒரு பொறுப்பாளி. அடுத்து ரசூலா சொல்றாங்க அர் ரஜுலு ராயின் அல் அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் என்பவன் தம்முடைய குடும்பத்தவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு ஆணை சொல்லிட்டு தான் ரசூலா அடுத்து ஒரு பெண்ணை சொல்றாங்க, ஒரு பெண் தம்முடைய கணவன் வீட்டாருக்கும் கணவனுக்கும் பொறுப்பாளி, குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி, இப்படின்னு ரசூலா பெண்ணை அடுத்து தான் சொல்றாங்க. ரசூலா ஆடுற பாருங்க, ஃபர்ஸ்ட் நாட்டினுடைய தலைவன், அடுத்து குடும்பத்தினுடைய தலைவன். குடும்பத்தினுடைய தலைவன் ஒரு பொறுப்புதாரி, அங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்கான பொறுப்புதாரியாக இருக்கிறான். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அனைத்துமே ஒரு ஆணைத்தான் குறிக்கிறது. அப்ப அந்த குடும்பம் நபி வழிப்படி நடக்குது அப்படின்னா அதை தலைமைத்துவம் தாங்கி அதை நிர்வகிக்கக்கூடிய ஆண் சரியாக இருப்பதால் தான் இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் நபி வழி அடிப்படையில் நடக்கிறது விடுவார்களே. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கு நபி வழியை விட்டு புறமா இன்றைக்கு குடும்பத்தையும் கணவனையும் நபி வழிக்கு புறமாக இழுத்து சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா இன்றைக்கு பெண்களாக இருக்கிறார்கள். பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு பெண்கள் எந்த அளவிற்கு நபி வழிகளை விட்டும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை திசை திருப்புறாங்க அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள். இன்றைக்கு நம்முடைய ஊர் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஊரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இஎம்ஐ இல்லாத குடும்பமே கிடையாது. அல்லாஹ் காப்பாத்தின சில குடும்பங்களை தவிர எல்லா குடும்பத்திலும் இஎம்ஐ இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? இஎம்ஐனா என்ன மிகப்பெரிய நன்மையா? வட்டி 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 எவ்வளவு பெரிய பாவம், பெரும்பாவங்கள்ல ஒன்று வட்டி. அந்த வட்டியை நோக்கி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் போறதுக்கான அடிப்படை காரணம் யார்? பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா பெண்ணு? இன்றைக்கு பெண்கள் எப்படி தெரியுமா, நீங்க எனக்கு 5 10 சமைச்சு நீங்க சம்பாரிச்சு கொடுங்க, எங்களுக்கு அது போதும் இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அதிகமா. இன்றைக்கு பெண்கள் எப்படின்னா ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல என்னெல்லாம் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நாங்க ஸ்கின் கேர் பண்ண போறோம், எங்களுடைய தோலை நாங்க பராமரிக்க போறோம். அதுக்கு எவ்வளவு ஆகும் மாசத்துக்கு? அதுக்கு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். 5000 ரூபாய்க்கு என்ன விடுவீங்க? என்ன சும்மா சொல்லிட்டீங்களா? நாங்க ஃபேஸ் வாஷ் வாங்கணும், மாய்ஸ்சரைசர் வாங்கணும், நாங்க சன்ஸ்கிரீன் வாங்கணும், நாங்க விட்டமின் சி சீரம் வாங்கணும், இது எல்லாத்தையும் நாங்க போடணும். எங்க பை 1 get 1 ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க, பை 1 get 2 ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க, வாங்குங்க வாங்கி தாங்குங்க. இப்படி ஸ்கின் கேருக்கு என்று மாசத்துக்கு 5000 ரூபாய் ஒதுக்கிறோம். இது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. ஹேர் கேர் பண்ணுவாங்க, ஸ்கின் கேர் எப்படியோ நாங்க எங்க கூந்தலை பராமரிக்கிறோம். இருக்கிறது நம்ம 4 முடி தான்,
அதை பராமரிக்கிறதுக்கு மாசத்துக்கு 4000 ரூபாய் செலவு. இப்ப இப்படி செலவு இழுத்துக்கிட்டு போனா ஆண்கள் சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க நடுவர்களே? எல்லாருமே நான் லட்சத்திலையும் கோடியிலையுமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதையும் தாண்டி வீட்டுல அத்தியாவசிய பொருட்களை மீறி அனாவசியமான பொருட்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. என்னெல்லாம் அனாவசியமான பொருட்கள் தெரியுமா? இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு எதையாச்சும் வாங்கி தர சொல்லி ஒரே நம்புக்கு. முதல்ல எனக்கு டிஷ்வாஷர் வாங்கித்தாங்க, பக்கத்து வீட்டுல அந்த அம்மா பாத்திரமே கழுவுறது இல்ல, டிஷ்வாஷர் வாங்கி வச்சுட்டாங்க, எனக்கு நீங்க டிஷ்வாஷர் வாங்கித்தாங்க. சரி பாத்திரம் கழுவுற மிஷின் தானேன்னு போய் பார்த்தா விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 30,000 40,000 இருக்குமே. அனுபவப்பட்டிருக்கீங்க, அனுபவம் பேசுது. குறைஞ்சபட்ச விலையே 30,000. ஒரு ஆணினுடைய 1 மாத 2 மாத சம்பளம் 30,000. இதை வாங்க முடியாதவங்க என்ன செய்வாங்க? உடனே கூப்பிடுறது, சத்யாக்கு வாங்க, ஜேம்சன் கோக்கு வாங்க, வசந்தன் கோக்கு வாங்க, இஎம்ஐ போட்டிருக்காங்க வாங்கிட்டாங்க. இஎம்ஐயின் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதையும் தாண்டி யூடியூப்ல ஏதாவது சமைக்கிற வீடியோ பார்த்துட்டு எங்க நான் உங்களுக்கு கேக் செஞ்சு தரணும், எதுக்கு தெரியுமா? மைக்ரோவேவ் ஓவன் வேணும் உங்களுக்கு, அதனால இப்படி வந்து சொல்ல வேண்டியது. நான் உங்களுக்கு நல்லா பேக் பண்ணி கேக் செஞ்சு தரேன், எனக்கு மைக்ரோவேவ் ஓவன் வாங்கி தாங்க. மைக்ரோவேவ் ஓவன் நடுவர் அவர்களே வாங்கி ஒரு வாரம் கேக்கா செய்ய வேண்டியது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள உண்டியில வச்சு காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறது. இப்படி அனாவசியமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள், இது எல்லாவற்றின் பக்கம் இன்றைக்கு மக்களை இஎம்ஐ பக்கம் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இஎம்ஐ காரங்களே இன்றைக்கு வந்துட்டு தெளிவாயிட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா இஎம்ஐ போடுறாங்க? நீங்க இஎம்ஐ வாங்குறீங்களா, உங்களுக்கு நீங்க இஎம்ஐக்கு நீங்க ஒரு டிஷ்வாஷர் வாங்கிக்கிட்டீங்கன்னா 250 ரூபா கொடுத்து ஒரு குக்கர் வாங்கிடலாம். நீங்க இஎம்ஐக்கு இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல நீங்க ஒரு குக்கர் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். எல்லாம் எப்படி பெண்களை ஈர்க்கிற மாதிரியே பொருட்கள். இப்ப இது எல்லாவற்றையும் பார்த்து பெண்கள் இஎம்ஐ பக்கம் சமுதாயத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் வேறு வழி இல்லாமல் இஎம்ஐயில் சென்று விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஆணினுடையது. ஒரு குடும்பம் நபி வழிப்படி நடப்பதற்கான அடிப்படை காரணம் ஒரு ஆண். அதே நேரத்தில் அந்த குடும்பம் நபி வழி அடிப்படையில் முரணாக நடப்பதற்கான காரணமாக, பெரும் காரணமாக பெண்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நடுவர் அவர்களே, இது அனைத்தையும், இந்த உண்மை அனைத்தையும் பரிசீலனை செய்து உண்மை என்ன என்பதை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வீர்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். வந்து லாஜிக்கான சில விஷயங்களும் வச்சுருக்குறாங்க. டிவி வாங்குறதுக்கு போவோம், வாங்க டிவி ஒன்று போட்டுக்கிறாங்க ஆஃபரில் அப்படின்னு. அந்த டிவியை பற்றி எதுவுமே தெரியாது. அது ஆஃபர் என்ன ஆஃபரா, அதுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு குக்கர் கொடுக்குறாங்களே அதுக்காக டிவியை வாங்குங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்களே அதுக்காக டிவி வாங்குங்க, ஹேர் ட்ரையர் கொடுக்குறான்ல அதுக்காக டிவி வாங்க. அதுவுமே ஆஃபர் போடுறதெல்லாம் பாருங்கள், ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்குற எல்லா பொருளுமே பெண்கள் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கும். ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது. பெண்கள் பயன்படுத்துகிற பொருளை ஏன் ஆஃபராக கொடுக்குறான் அப்படின்னா இவங்கள்ட்ட சொன்னாதான் வேலை ஆகும். அவன்கிட்ட என்ன ஆஃபரை கொடுத்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க போய் கணவர்கிட்ட சொல்லி அடம்பிடிச்ச பொருளையும் வாங்கி இலவசமான பொருளையும் வாங்குவாங்க. பொருள் வாங்கின பொருள் கூட பாதுகாப்பாக வீடு வந்து சேராது, இலவசமாக கொடுத்த பொருள் ரொம்ப பாதுகாப்பாக வீடு வந்து சேரும். இந்த இஎம்ஐ இது மாதிரியான விஷயங்கள் பற்றி கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அது போக குரான் வசனம் ஹதீஸுகளை வச்சும் லாஜிக்காகவும் அவங்களுடைய வாதத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள், ஆண்கள் தான் மிகுந்த சிரமத்தில் குடும்பத்தை பார்த்து கொள்றாங்க அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அதிகப்படியான கூடுதலான பொறுப்பு எல்லாமே ஆண்களுடையது, அதனால ஆண்கள் தான் குடும்பத்தை நபிவழி அடிப்படையில் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறக்கான தங்கள் தரப்பு வாதங்களை நிலைநாட்டியிருக்கிறாங்க. கேட்டோன்னா உங்களுக்கு இது சரி மாதிரி தெரியும், சரிங்களா? அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி ஹமீது எம்ஐசி வந்து இப்போ வாதங்களை முன்வைப்பாங்க. ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் போச்சு இதிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம். கால ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. குடும்பத்தை நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றத்தில் நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள்தான் என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணிகள் பாயிண்டை வைக்கிறேன் என்ற பேரில் லட்டு மாதிரி 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். போகிற போக்கில் சில கருத்தை அவர் என்ன பண்ணார், எடுத்து வைத்தார். அதில் முதல் வசனமாக
அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்று ஒரு வசனத்தை சொல்லி அதற்கு பக்கம் பக்கமாக என்ன பண்ணாரு, விளக்கம் கொடுத்தார். இப்போ நடுவர் அவர்களே, குடும்பத்தில் ஆண்களுக்கு வேலைன்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஆண்களுக்கு வேணும்னா பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுக்கறது, அது மட்டும்தானே? ஆமாம், இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஆண்களுடைய வேலை என்ன? வெளியே போய் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வந்து கொடுக்கறதான். பெண்களுடைய வேலை என்ன? குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், சமையல் வேலை இருக்கிறது, வயதானவர்களை கவனிக்கணும், வீட்டுக்கு ஆள் வந்து அவங்கள உபசரிக்கணும், இப்படி பல வேலைகள் இருக்கிறது. இவர் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வீட்டுக்கு வந்து கொடுப்பாரு. வீட்டுக்கு என்ன தேவைன்னு யார் தான் முடிவு பண்ணுவா? பெண்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன மளிகை ஜாமான் வேணும், பொண்ணுக்கு என்ன வேணும், பையனுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு என்னென்ன வேலை இருக்குது, இப்படின்னு யாரு முடிவு பண்ணுவா? பெண்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக உழைக்கிறது யாரு? இங்கே பெண்கள் தான். இவர் என்ன சொல்ற, போற போக்கில் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இவருக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு வரும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவா, லீவு போடுவார். பெண்களுக்கு அப்படி லீவு இருக்கா நடுவரில்? லீவ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஆண்கள் லீவு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, டூர் சுத்த போயிடுவாங்க. அதாவது வீட்டில் எங்கேயாவது விளையாட போயிட்டு எங்கன்னு பிரியாணி செஞ்சு வை, அதை செஞ்சு வை, இருக்கிற வேலைக்கு தலைக்கு மேலே இன்னொரு வேலை கொடுத்துட்டு போவாங்க. பெண்களுக்கு என்னவோ முழுக்க முழுக்க வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குடும்பத்தை வழி நடத்துவது, பெரிதும் உழைப்பை காட்டுவது யாரு தான்? பெண்கள் தான் என்பது இது பூர்வமாக இந்த செய்தி மூலயமா நமக்கு தெரிகிறது. அடுத்து அவர் போற போக்கில் இன்னொரு விஷயத்த சொன்னார். பெண்கள் அனாவசியமான பொருளை வந்து கேட்குறாங்க. இப்போ மார்க்கத்தை படித்த ஆண்கள் மனிதன் என்ற அடிப்படையில் ஆசையாக சில பொருட்கள் மேலே வரத்தான் செய்யும். அந்த பொருளை கேட்க தான் செய்வாங்க. இப்போ மார்க்கம் உனக்கு தெரியுதுல, நீ என்ன சொல்லணும்? வலா துஸ்ரிஃபும், வீணாக்காதீர்கள், இன்னவுலா யுஹிப்புல் முஸ்லிம் என்று மார்க்கத்தை சொல்ல வேண்டியதானே? வீணானவர்களே அல்லாஹ் வந்து நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான்ல. அப்போ அந்த மார்க்கத்தை நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே? அப்போ நாங்கள்லாம் மலக்கா, பெண்களுக்கு ஆசை வரக்கூடாதா? நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, பைக்குன்னு வாங்குற பேரில் அத்தியாவசியம் தான் பைக்கு, ஸ்பெண்டரில் வாங்கிக்கலாம், டிவிஎஸ் வாங்கிக்கலாம், எஃப்ஜெட் வேணும், புல்லட் வேணும், இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், இப்படி ஆண்கள் வாங்குறாங்களா இல்லையா? இப்போ மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரதாங்க செய்யும். நாங்கன்னா மலக்கா பெண்கள்னா மலக்கா, அவங்களும் மனிதர்கள் தான். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அவர் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வந்து யூடியூப்பில் டிஷ்ஷை பார்த்து இந்த உணவு கேக்கு செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, ஒரு வாரமாக கேக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இப்போ பொதுவாக ஒரு சாப்பாடு செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா ஆண்கள் குறை இல்லாமல் சாப்பிட்றாங்களா? ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், என்னென்ன குறை சொல்கிறாங்க? உப்பு இல்லை, உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, சாம்பார் என்ன பருப்பு கழுவி தண்ணி ஊற்றமா இருக்கு, கழனி தண்ணிமா இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் அப்படி சூப்பராக இருக்கும், இவங்க இப்படி செய்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு இந்த பார், இந்த வீடியோ பார், இவர் எவ்வளோ அழகாக செய்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறா? பெண்களா சொல்கிறாங்க. ஆண்கள் தான் வழி வைக்கிறது. இதை பார்த்து செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேக்கு செஞ்சு கொடு, பப்ஸி செஞ்சு கொடு, இந்த அம்மா பாரு எப்படி சூப்பராக செய்கிறாங்க. யார் கொடுக்குறா ஃபோனை கையில்? ஆண்கள் தான் கொடுக்குறாங்க. இவங்களே தப்புக்கு வழிவகுத்துக்குவாங்கன்னா நாங்கள் சொன்னால் அதை கேள்வி கேட்பாங்க. என்னங்க லாஜிக் இது? அதற்கு அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? விளக்கம் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணார்கள்? பிரச்சாரத்தை
சரி, ஆரம்பிங்க. இப்போ இன்றைக்கு இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருக்கு என்றால் அதற்கு முக்கியமான காரணம் யார் தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆரம்பத்திலிருந்து அவங்க தாவா பணியை வீரியமாக செய்தார்கள். அதற்கு பக்கபலமா யார் இருந்தா? ஆரம்பத்தில் யார் இருந்தா நடுவர் அவர்களே? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் நபிகளார் அவங்க ஜிப்ரீலை பார்த்து வந்து பயந்தார்கள், எனக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹதீஜா அவர்கள் என்ன பண்ணார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஆறுதல் பாருங்க. மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக்கல தசிலு ரஹிம, உறவை இணைத்து வாழுறீங்க, இல்லாதவர்களுக்கு உதவி செய்றீங்க என்று மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்தது யாரு தான்? ஒரு பெண்ணு தான். ஆண் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும் போது அபூலஹப் என்ன பண்ணான்? இதுக்கு தான் கூப்பிட்டியான்னு சொல்லி மண்ணெளி தூக்கிட்டு போட்டான். இப்ப பெண்ணை எப்படி இருந்தாங்க? பக்கபலமா இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க வந்தபோது அந்த ஹதீஜா அவங்க என்ன மலக்க பார்த்தேன்னு சொல்றீங்க, இப்படி உருவம் வந்ததுன்னு சொல்றீங்க, கட்டி அணைச்சான்னு சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பணிக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மனம் பலகீனமாயிருக்குமா இல்லையா? அப்போ அங்க இருந்து ரசூலுல்லாஹ் தாவா பணியை எடுக்கிறாங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக ஒரு பலமாக யார் இருந்தா? ஒரு பெண்ணு தான் இருந்தாங்க, ஆண் இருக்கல. முதல்ல யார் தான் இருந்தா? ஹதீஜா அவங்க தான் இருந்தாங்க. இதே எங்களுடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நான் சொல்லலைங்க. நபியலார் அவங்களே என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆமன் துபி, ஹதீஜா அவர்கள் என்னை நம்பிக்கை கொண்டார்கள். எப்ப தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை மறுத்தார்கள், பொய்யன்னு சொன்னாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க, இவன் பேசுறதெல்லாம் கருத்து தான், இவன் பேசுறதெல்லாம் கவிதை தான் என்று மக்கள் மறுத்தார்கள். ஆனா ஹதீஜா அப்படி என்ன சொல்லல, என்னை நம்பிக்கை கொண்டார்கள். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினார்கள், பொய்யன் என்று பொய்ப்படுத்தினார்கள். சத்தக்கத்தினி ஹதீஜா அவங்க என்ன பண்ணாங்க? என்னை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை விட்டு என்னை ஒதுக்கி வைத்தார்கள். ஹதீஜா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட பொருளாதாரம் மூலியமா என்னை சேர்த்து கொண்டார்கள் என்று நபியலார் அவங்களே என்ன பண்றாங்க? சொல்லி காமிச்சாங்க. அப்போ இன்றைக்கு இவ்வளவு தூரம் மார்க்க வளர்ந்துருக்குன்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெண் இல்லையா? ஹதீஜா அவங்க இல்லையா? ஆனா ஆரம்பத்துல எல்லாம் திட்டதான் செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருமறை குர்ஆன்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அல்லாஹ் முன்னுதாரணமா யாரை சொல்றான்? முன்மாதிரியா ரெண்டு பெண்களை தான் அல்லாஹ் ரெண்டு பெண்களை தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் போது ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி இறைவன் பேசி காட்டுகிறான். தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு உதாரணமாக இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க என்ன கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல? ரப்பி பினீலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, மறுமையில சுவனத்துல ஒரு வீடு மட்டும் போதும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள். இப்போ ஃபிரௌன் இடத்துல எல்லாமே இருந்துச்சு, பணபலம் இருந்தது, ஆட்சி இருந்தது, படைபலம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தனிச்சு நின்னாங்களா இல்லையா? அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்டாங்களா இல்லையா? ஒரு பெண்ணு தான் கேட்டாங்க, ஆணு கேட்கல. அதைத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்மாதிரியாக இந்த பெண்ணை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒரு கற்புலக்க ஒரு பெண்ணாக மரியம் அவர்கள் திகழ்ந்தார்கள், அவர்களுமாய் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகிறான்? இரண்டு பெண்களை தான் சொல்லி காட்டுறான், ஆண்களை சொல்லி காட்டல. இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? சும்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு உண்மை சொல்ற பேர்ல பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தை ஒரு பெண் நினைத்தா எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். கணவன் இல்லை, கணவன் ஏகத்துவத்தில் இல்லை, மனைவி ஏகத்துவத்தில் உறுதியா இருந்து பிள்ளைய மார்க்க விஷயத்துல நல்ல டாப்பா கொண்டு வரலாம், ஏகத்துவத்தில் அப்படி உச்சாணியில கொண்டு போகலாம். அதே ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை என்ன பண்ணலாம்? வழி எடுக்கலாம். அவ்வளவு பவர் இருக்குது. உதாரணமாக ஒரு செய்தியாக உம்மு ஹபீபாவுடைய செய்தியை நான் சொல்லி காட்டுகிறேன். உம்மு ஹபீபா அவர்கள் பெண்ணாக இருந்து 2 ஹிஜ்ரத்தை செய்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாகன வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, பாலைவனம் தான், ஒட்டகத்துல போனதான். பாலைவனத்துல ஒரு கால் ஒட்டகம் உள்ள போச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்ணார் என்றால் மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த உடனே தன்னுடைய கணவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு என்ன பண்றார்? தடம் புரந்து வேறொரு மதத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அபிசீனியாவிலிருந்து ஹபீபா என்ற பிள்ளையை சுமர்ந்து அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி பாருங்களேன். அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்து கணவன் மார்க்கத்தை விட்டு போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மனம் தளராமல் பிள்ளையை மார்க்க அடிப்படையில் என்ன பண்ணாங்க? வளர்த்து எடுத்தாங்க. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு என்றால் மிகப்பெரிய காரணம் என்ன? அதற்கு முக்கியமான காரணம் ஒரு பெண் தான். இன்றைக்கு தாய்கள், இன்றைக்கு அழைப்பாளர்கள், அவங்க ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா ப்ரோக்ராம் என்ற பேர்ல ஒவ்வொரு ஊருக்கும் போயிருவாங்க. பொதுக்கூட்டம் சொல்லி ஒரு ஆள் போயிருவார், தெருமுனை கூட்டம் சொல்லி ஒரு ஆள் ஒரு பக்கம் போயிருவார்.
இவர் போயிட்டு லேட்டாக வருவார், தூக்கத்தை நாங்கள் தியாகம் செய்யணும். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக 12 மணி 1 மணிக்கு வர தூக்கத்தை எழுச்சி எல்லாத்தையும் விட்டு இவருக்கு சமையல் செஞ்சு கொடுத்து படுக்க ஏற்பாடு எல்லாம் சரி, யாரு? பெண்ணு தான். அதே போன்று இதே ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்களேன். மழை பெய்யுதுல, இந்த மலையில கூட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? கலையாம கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்களை பார்த்தா இப்படி கண்ணாடிச்சு தான் பார்க்கணும் போல. ஆண்களே இல்லையே, பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இவ்வளவு மலையிலையும் கொடையை பிடிச்சி அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அப்ப தௌஹீத் ஜமாத் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெண் இல்லையா? இப்ப இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு குடும்பம் தூக்கி தௌஹீதுல நிப்பாட்டணும் என்றால் ஒரு பெண் நினைத்தால் எப்படி வேணாலும் முடியும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்தை நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். ஹாரூன் மேசி வந்து பெண்களை குறை சொல்றீங்க நீங்க. நாங்க பாருங்க வரலாற்றில் எத்தனை பெண்கள் உண்டு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பணிக்கு ஆரம்ப காலத்திலே உதவி செஞ்சு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி அவர்களையும் அல்லாஹ் நல்ல எல்லா ஈமான்தாரிகளுக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுற. இப்படி வரலாற்றில் உம்மு ஹபீபா உட்பட ஏராளமான பெண்கள், ஒரு பெண்கள் நினைத்தா குடும்பத்தை நபியுடைய அடிப்படையில் உருவாக்க முடியும், ஆணுடைய துணை இல்லாமல் கூட குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹதீசுகள் உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, லாஜிக்காவும் சில உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரலாற்றில் இருந்த பெண்களும் சரி, இப்போ எழுதி கொண்டிருக்கிற இந்த வரலாற்றில் உள்ள பெண்களும் சரி, எல்லாருமே தௌஹீதுக்காக வேண்டி ஏகத்துவத்துக்காக வேண்டி உழைப்பு செலுத்துறாங்க, நபி வழியை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி உழைப்பு செலுத்துறாங்க. அப்படிங்கிற லாஜிக் உண்மையை, கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மையை நம்ம காட்டியிருக்கிறாங்க. இதுல ஒன்று மட்டும் நம்மளால ஏற்றுக்க முடியல. கணவர் காட்டி தான் புதுசாக டிஷ் செய்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அது ஒன்றும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? இது ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இந்த அகனிக்கறின்னு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு எல்லா ஊர் பக்கமும். தயவு செஞ்சு இந்த ஏதாவது வீட்டில் அகனிக்கறியை பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட்டில் புட்டிங் கேட்கான். மேரி பிஸ்கெட்டு ஆல்ரெடி பிஸ்கெட்டுன்னு சொல்லி அதை அப்படியே சாப்பிடலாம். அதை அரைச்சு கூழாக்கி புட்டிங் கேக் செஞ்சு கணவர் வரும்போது அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்து அது அப்படியே வடிஞ்சு போகும் கேரமல். அதை அவர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா சுகர் வந்துடாதா இவ்வளோ சாப்பிட்டா? மேரி பிஸ்கெட்டில் புட்டிங் கேக், அதுவும் இந்த அவன் வந்ததுலேருந்து கேக்கு தான் புதுசாக வாங்கி சொன்ன மாதிரி வாங்கி வச்சது. எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி உங்களுக்கு? வசந்தன்கோ ஜேம்சன்கோ இருக்கா பக்கத்தில்? பாருங்க, கோட் வேர்டு அக்செப்டட். பார்த்துக்கிறங்க, அனுபவம் பேசியிருக்கு எல்லாருக்கும். சரி, இப்போ லாஜிக்காகவும் மார்க்க அடிப்படையிலேயும் சில ஆதாரங்களை முன் வச்சு பெண்கள் நபி வழி நிலைநாட்டுறதுல எந்த அளவுக்கு மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் கடந்த வரலாற்றிலும் சரி நிதர்சனமாகவும் சரி அப்படிங்கிற தங்களுடைய வாதத்தை ஆணித்தரமாக பதிய வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்வாரா அஜீஸ் பாய் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பேசுங்க அஜீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நபிவழி அடிப்படையில் ஒரு குடும்பத்தை வழி நடத்துவது என்பது ஆணும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த தலைப்பில், அதுவும் இவ்வளவு பெண்கள் கூட்டத்தில் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் என்று சொல்வதற்கே ஒரு கட்ஸ் வேணும். எதிரணி பார்த்தீங்கன்னா அவங்க எங்க கருத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும்ல. நடுவரும் எங்க கருத்துல தான் இருக்கிறார். அவரே எனக்கு ஒரு 4 பாயிண்ட் தந்திருக்கிறார், ஏன் சார்பா இதை சொல்லிருங்க, எங்களால உடைச்சு பேச முடியாது. ஆனா எங்க அணியில இருக்கிற நாங்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரிதான், பேசிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகணும் தான். ஆனா சத்தியத்தை சொல்வதில் நாங்க சளைக்க மாட்டோம். அதுல என்ன பெரிய எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த பட்டிமன்றத்தில் அதை நாங்க உடைச்சுதான் தீர்வோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அப்ப அடிதான் பிரச்சனை இல்லை. நாங்க சொல்ற கருத்து எல்லா பெண்களையும் குறிக்காது. சாலிகான பெண்கள் இருக்கிறாங்க, வறுமையிலும் இறையச்சத்தை பேணுகிற பெண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழகம் எங்கும் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு பிரச்சனையாக, குடும்பத்தை வழிநடத்துவதில் பிரச்சனையாக இருக்கிற சில சிக்கல்களை நாங்கள் சொல்கிறோம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு சில பதில்கள் சொல்வதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லோருக்கும் சாப்பாடு செய்யணும், ஆணுடைய வேலை சம்பாதிக்கிற மட்டும்தான், பெண் துவைக்கிறாள், பெண் சமைக்கிறாள், இப்படி பட்டியல் போடுறாரு. இன்னைக்கு சமையல் நடக்குதா? எந்த வயசால உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க? அவர் 80s மாதிரி பேசுறாரு. அவர் பிறந்தது 2K தான். அவர் 80 காலத்தில் இருக்கிறார். வயசானவங்களை உட்கார வச்சு
அவங்களுக்கு உப்பு கம்மியா, எந்த வயசானவங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்க? கூட்டு குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம். எப்போ அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய கருத்துக்களை இப்போ பேசி கொண்டிருக்கிறார். இப்ப சமையலே அரிதாயிருச்சே. நீங்க நம்ம தொண்டி மாதிரி ஊற விடுங்க, சிட்டி மாதிரி இடத்துல எல்லாமே சொமோட்டோல தானே இருக்கு, எல்லாமே ஆர்டர் தானே போடுறாங்க, சமையலுக்கு வேலையே இல்லையே. அப்ப இதை வச்சு நீங்க ஒரு வாதமாக நிறுவுகிறீர்கள். நீங்க நடுவர்களை நீங்க பாருங்க, துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அரைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கிளீன் பண்றதுக்கு கூட மிஷின் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா பணம் சம்பாதிக்க மிஷின் கிடையாது. கடைசி வரைக்கும் ஆண்களாகிய நாங்கள் தான் சம்பாதிக்கணும். அதுக்கு மிஷின் உண்டா? எக்காலம் வந்தாலும் நாங்க தானே உழைக்கணும். அப்ப இதற்கெல்லாம் மிஷின் வந்து அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க சொல்றாரு, எல்லாம் இலகுவாயிருக்கு. நீங்க ஒரு தேங்காவை அம்மியில் அரைப்பவர்கள் யார்? அரைங்கன்னு நான் சொல்லல, இலகுவாயிருக்கா இல்லையா சம்பாதிப்பது? அப்ப என்ன கஷ்டப்பட்டானோ ஆண் அதைத்தான் இன்னும் பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஏகத்துவம் பரவுவதற்கு பெரிதும் காரணம் ஒரு பெண்தான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி கணவர் பயானுக்கு போவார், எல்லாம் போவார், நைட் இப்படியே தூக்கத்தில் வந்து கதவை திறப்பாங்களாம். இது கதவை திறக்கிறது ஒரு தியாகமா? கதவை திறந்து இங்க திறக்கெல்லாம் பள்ளியாசல படுத்து காலில் வந்துருவோம், அது இங்க பிரச்சனை இல்லை. பல கிலோமீட்டர் பயணம் செய்து சொந்த ஊர்களை விட்டுவிட்டு வேறு ஊர்களுக்கு சென்று தாவாக்களம் செய்கிற ஆண் செய்வது தியாகம் இல்லையா? நைட்டு கதவை திறக்கிறது ஒரு தியாகம் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அதையெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி இருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, ஆசியா அவங்க எப்படி இருந்தாங்க, நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த ஹதீஜாவை சொல்லாத இங்க உள்ள ஹதீஜாவை பாரு, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலத்தை சொல்லாத இங்க உள்ள மரியத்தை பாரு. அவர்கள் நபி வழி அடிப்படையில் தான் நடந்தார்கள், நபி வழி அடிப்படையில் தான் வழி நடத்துகிறார்கள், அதில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். ஆனால் இன்னைக்குள்ள பெண்கள் ஃபேக்ட பேசுங்க, பிராக்டிக்கல் என்ன, இன்னைக்கு நடைமுறையில் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அதை தள்ளி போடுங்க, பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பாருங்க, உம்மு ஹபீபாவை பாருங்க, இன்னும் 10 நபி தோழியர் பேர நானே உங்களுக்கு சொல்லி தருவேனே, அது இங்க மேட்டர் இல்ல. பிராக்டிக்கல் ஃபேக்ட் என்ன, நடைமுறையில் இருக்குதா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பேச வேண்டும். நடைமுறையில் ஒன்று இருக்கு நடுவர்களே, நபி வழி அடிப்படையில் பெண்கள் வழி நடத்துறது எப்படி தெரியுமா? சாயங்காலம் 6:30 மணிலிருந்து வழி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 6:30 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 7 மணிக்கு மல்லி, 7:30க்கு கயல், 8 மணிக்கு எதிர்நீச்சல் தொடர்தான், அது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. 8:30க்கு அன்னம், 9க்கு செல்லம்மா செல்லம்மாவா, 10க்கு லட்சுமி, 9:30க்கு இரு மலர்கள், எது சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானுமா, அது ஒரு நாடகம், புனிதா வினோதினி, எல்லாம் இதுதான் நபி வழி. முழுக்க முழுக்க வீட்டில் சீரியலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே. இவங்க என்ன நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வளர்த்துட்டாங்க, என்ன நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை கட்டமைத்து விட்டார்கள்? சீரியலிலும் தொலைக்காட்சிகளிலும் மூழ்கிதான் கிடக்கிறார்கள். இதுதான் நடைமுறை சான்றாக இருக்கிறது. நீங்க நபி வழி நடக்கிறது, வழி நடத்துறதை விடுங்க. ஒரு ஆணால ஒரு ஆணால நபி வழியை பேச முடியுதா? ஒரு மார்க்க சட்டத்தை சொல்ல முடியுதா? ஒரு ஹதீஸை பேச முடியுமா? இன்னைக்கு ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, ஹூருல் ஈன்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்களுடைய சிறப்புகள் எவ்வளவு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சிறப்புகள் சொல்ல நம்புறீங்களா இல்லையா? உங்க வீட்டுல பாக்குறாங்க, லைக் தான் நம்புறோம், கண்டிப்பா நம்புறோம். ஹூருல் ஈனை பத்தி வீட்டுல போய் பேசுறீங்க. ஹூருல் ஈன் கம்சாலில் உயில் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க, கண்ணி அழகிகள் அவர்கள். அவர்களுடைய ஹிஜாபுடைய மதிப்பு இந்த உலகத்தை பொருளாதாரமாக கொடுத்தாலும் கிடைக்காது. இது ஒரு ஆணால வீட்டுல சொல்ல முடியுதா? சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டீ கேட்டோன்னு வைங்க, போய் ஹூருல் ஈன்ட்ட போய் கேளுங்க. எப்படி ஊருள் ஈன்களை பேசிட்டு ஒரு கிளாஸ் டீ கேட்டா இப்ப ஊருள் ஈன்கள்ட்ட கேளுங்களேன், அவன் உங்களுக்கு போட்டு கொடுப்பான். பாருங்க, நபி ஒளி நடக்கிறது இல்ல, நபி ஒளியை பேச முடிகிறது இங்க பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, பெண்கள் ரியல் லைஃப்ல இல்ல, ரியல் லைஃப்ல தான் இருக்கிறார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல மூழ்கி இருக்கிற எல்லா பெண்களும் இருக்கிறார்கள். விதிவிலக்கு என்பது ரொம்ப கம்மி, எல்லோரும் ரீல்ஸ்ல மூழ்கிறாங்க. அதுல நல்லது பார்க்கிறது என்பது வேறு, புத்தம் பொதுவா ஹராம் என்று சொல்லவில்லை. அதை பார்த்துட்டு அதுதான் பாசம், அதுதான் நேசம், ரீல்ஸ்ல வர்றதா உண்மை. ரீல்ஸ்ல ஒரு கணவன் மனைவி ஜோடியை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அந்த மனைவிக்காக கணவன் செய்யறத அவன் வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கான். ரியலிஸ்டிக்கா அவன் அப்படி செய்யறான், வீட்டுல போய் பார்த்தா தெரியும்.
வீடியோக்கு அவன் என்னமோ மனைவியின் மீது பாசமா இருக்கிற மாதிரியும், விடிய விடிய மனைவி பேசினாலும் அப்படியே தேன் சொட்டுற மாதிரி கேட்குற மாதிரியும் அப்படி எடிட் பண்ணி போட்டுறது. போட்டுட்டு அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் நமக்கு தெரியாது. அது காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை உட்காந்து பார்க்கறது. தள்ளி 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 பார்த்துட்டு போக, பாசம்னா இதுதானோ, பாசம்னா இதுதான் போல, அன்புனா இதுதான் போல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரரை இதை வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸை பார்த்து குடும்ப விஷயங்களை கையாளுறது. எப்படிலாம் கேள்வி பாருங்க. ரீல்ஸை பார்த்துட்டு நான் மண்புழுவா இருந்தா என்னை கல்யாணம் பண்ணியிருப்பீங்களான் கேள்வி பத்திலா. மண்புழுவா இருந்தா அவன் ஆணும் போய் சொல்ல முடியுமா? உண்மையை சொன்னா பிரச்சனை. நீ மனுஷனா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணது பிரச்சனை, பின்னாடி தான் எனக்கு தெரியுது. இதுல நீ மண்புழுவா வேற இருந்து உனக்கு மகர் வேற நாங்க கொடுத்து முடிக்கணுமோ? இது ஒரு கேள்வி. நைட்டு 12 மணிக்கு எழுப்புறது, எங்க எழுந்துறீங்கிறது, நமக்கு ஹார்ட்டே பிடிச்சிரும். சரி ஏதோ பிரச்சனை போல, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணும் போல, இல்லை கெட்ட கனவு எதுவும் கண்டுட்டாலும் போல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நான் இல்லைன்னா நீங்க யாரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. நம்ம 7வது வானத்தில் இருப்போம். நம்மளை எழுப்பி நான் இல்லைன்னா நீங்க யாரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? கல்யாணம் ஒன்று வாழ்க்கையில் பண்ணியிருக்கவே மாட்டோங்கிறோம். இதெல்லாம் எதை பார்த்து நீங்க சொல்றீங்க? ரியலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா நேசித்தாங்க, அதை பார்த்து கேளுங்க. கதீஜா செய்தி சொன்னாரு, அதை பார்த்து கேளுங்க. ரியலை பார்க்காமல் ரீல்ஸை பார்த்து என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பிரச்சனை. இறுதியாக சில தகவல்கள். இன்னைக்கு பெண்கள், அவர் சொன்னாரு ஸ்கின் கேருக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க. ஸ்கின் கேர் என்பது வேறு. ஸ்கின்னை பராமரிக்கத்தான் செய்யணும். வெயில போறோமா, டேன் ஆயிடக்கூடாதா, ஒரு சன்ஸ்கிரீன். நம்ம ஊர் மாதிரினா 75 அல்லது 50 SPF ++ போட்டா தான் இந்த ஊருக்கு தாக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஸ்கின் கேர்லாம் மார்க்கெட்ல இருக்கிறது தான். மேக்கப்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மேக்கப்பை கணவன் முன்னாடி காட்டுகிற பெண்களை விட, எல்லா பெண்ணையும் நான் சொல்லல, சாலிகான இறைச்சமாக இருக்கிற பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்நிய ஆடவர்களுக்காக வெளியில் இருப்பவர்கள் நம்முடைய அழகை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்காக மேக்கப் போடுகிற பெண்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியே போகும்போது உனக்கு என்ன லிப்ஸ்டிக்கு, வெளியே போகும்போது உனக்கு என்ன ஃபவுண்டேஷன் கிரீமு, கூட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறாரு ஒரு சின்ன பவுடர் போடுறது இல்லை, வெளியே வரும்போது மேக்கப் போட்டா. இதை ஏன் சொல்றான்? இது அந்த பெண்ணோடு முடிகிற காரியம் அல்ல. அந்த பெண்ணை பார்த்து வீட்டில் வளருது பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளை என்ன நினைக்கும்? ஓஹோ, அம்மா வச்சிருக்க லிப்ஸ்டிக்கு, அம்மா வச்சிருக்க கிரீமு வீட்டில் தெரியாதனமா கூட போட்டக்கூடாதுன்னு நினைக்கேன். இதை வெளியே போகும்போது தான் போடணும், டாக்டரை பார்க்க போகும்போது போடணும், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போடணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது போடணும், மார்க்க பயான் நிகழ்ச்சிக்கு வரும்போது போடணும், வீட்டில் இதை தொட்டவே கூடாது, ஹராம் போல என்று அந்த பிள்ளைகள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இது நபி வழியில் நடத்துகிற லட்சணமா? இப்படி நடந்தால் நம்மை பார்த்து வளர்கிற பெண் குழந்தை எப்படி வளரும்? அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நபி வழி அடிப்படையில் ஒழுக்கத்தை நபி வழி நடக்கணும், நடத்தணும். ரெண்டுமே ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் என்றால், உங்களை நம்பித்தான் அவர்கள் வெளியிலே வியாபாரத்திற்கு செல்கிறார்கள் என்றால், காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக தியாகம் செய்கிறார்கள் என்றால், பிள்ளையை என் அன்பு மனைவியாக இருப்பவள் நல்ல முறையில் வளர்ப்பாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த உலகத்தினுடைய ரீல்ஸ் மோகங்களில் நீங்கள் வெளிப்படுத்துவதை பார்த்து, உங்களை பார்த்து நடித்து பதிந்து வளருகிற அந்த பிள்ளை நாளை வழிகேட்டுக்கு செல்கிறது. இதையே முத்தாய்ப்பாக வைத்து நபி வழி அடிப்படையில் ஆண்களை விட குறைவாகத்தான் பெண்கள் வழிநடத்துகிறார்கள், ஆண் தான் வழிநடத்துகிறான் என்ற எங்கள் தரப்பு வாதத்தை இந்த இடத்தில் நாங்கள் நிறுவிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை அடுத்த உரையில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நடைமுறை உதாரணங்களை வச்சு நீங்க என்னதான் ஹதீஜா உம்மு ஹபீபான்னு சொன்னாலும் அந்த ஹதீஜா உம்மு ஹபீபாலாம் இப்ப இல்ல அப்படிங்கிற நடைமுறை உதாரணங்களை வச்சு இப்ப நிலைநாட்டி இருக்கிறாங்க. அதுல இந்த ரீல்ஸ் சம்பந்தமா நிறைய பேசுனாங்க. உண்மையிலேயே சினிமாவில் அல்லது திரைக்கு பின்னாடி, நம்ம திரைக்கு முன்னாடி நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே உண்மை இல்லை, உண்மை வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உண்மை வாழ்க்கைக்கான உதாரணங்கள் உண்மையிலே ஹதீஸுகள்ல உண்டு. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் உண்டு. ரொம்ப மோசமான நிலை என்ன அப்படின்னா, சமீபமாக அஜீஸ் பாய் கே டிராமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கே டிராமா இந்த இந்தியாவில் ஒரு காலத்தில் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்து என்ன பண்ணாங்க, ஹிந்தி சினிமா பார்க்கறதா அறிவுன்னாங்க. அடுத்து ஹாலிவுட் சினிமா பார்க்கறதா அறிவுன்னாங்க. இப்போ என்ன தெரியுமா, கொரியன் டிராமா பார்க்கணும். அதை பார்த்தா கொரியன் ஸ்கின் கேர். ஆமா, கொரியன் ஸ்கின் கேரு. அதுல பாத்தீங்கன்னா அம்மா அத்தா எல்லாரையும் விட்டுட்டு மனைவியும் கிடப்பான். அவன் தான் ஹீரோ. அதுல ஏன்னா மனைவிக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவான்.
ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்காக வேண்டி உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான். பாரு அவன் எப்படி இருக்கான், அது மாதிரி இருங்கன்னு கணவர்களை தூண்டுறாங்க. நம்ம கலரையும் அவன் கலரையும் பார்த்தாலே தெரிய வேண்டாமா அவன் வேற நம்ம வேறன்னு. அவன் முடிய எப்படி இருக்கு, அவன் கலர் எப்படி இருக்கான், அவன் பிடிஎஸ்ன்னு வேற ஒருத்தங்க தெரியுறாங்க ஒரு கூட்டம் ஒன்று. நம்ம பெண்கள் அதை பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போடுறது உண்டு, ஸ்டைல் என்ன நடனம் என்ன அப்படின்னு. இது எல்லாமே ரீல்ஸ், அது எதுவுமே உண்மையிலே செட் ஆகாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் பார்த்து சினிமாக்கள்ல யார் யாரையெல்லாம் நல்ல சிறந்த மனிதராக ஹீரோவா பார்த்தீங்களோ அவன் எல்லாருமே நிஜத்துல ரொம்ப மோசமானவனா இருப்பான். வில்லனா பார்த்தவர்கள் கூட சில பேர் நல்லவனா இருப்பான். ஹீரோவை பார்த்தவன் எல்லாருமே படு மோசமான ஆளா தான் இருப்பான். அதனால அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற வாதத்தை ஹதீஸ் அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக பெண்கள் தான் நபி வழியை நிலைநாட்டுறாங்க, ஆண்கள் இல்லை அப்படிங்கிற அந்த வாதத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி யாசர் எம்ஐசி அவர்கள் தங்களுடைய உரைய வாதங்களை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, நபி வழியில் குடும்பத்தை வழிநடத்திட பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா அல்லது பெண்களா? இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. என்ன விஷயம் நடுவர்களே, எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பட்டிமன்றத்தில் ஏதோ ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்குது. எங்களுடைய குறிப்புகள் எல்லாம் யாரோ எதிரி நீட்ட சொல்லியிருக்கிறாங்க. நடுவருங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்லி காமிச்சோம், இந்தந்த குறிப்புகள் எல்லாம் பேச போகிறோம், இந்தந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஆள் பேசினாப்புல அதை ஒரே இதில் முடிச்சிட்டாரு. அஜீஸ் பாய் பேசும்போது அதுக்கு பில்டப் ஓவரா கொடுக்குறாரு. ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, வந்ததுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு பழி வேற. சரி, அதாவது ஆண்கள் தான் பெரிதும் காரணம் பேசினாங்க. எந்த ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் ஒண்ணுமே வைக்கல. அவங்களுக்கு என்னன்னா, ஏதாச்சும் ஒரு மேடை கிடைச்சிடாதா, நம்ம இவ்வளவு படாத பாடுபட்டு இருக்கிறோமே, இதை சொல்லணுங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துட்டாங்க. பெண்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு முழு பெண்கள் மீது ஒரு குற்றத்தை மட்டுமே சுமத்திட்டு சென்றிருக்கிறாங்க. அதுல சிலதை நாங்க மறுக்கவும் இல்லை. எந்த அடிப்படையில்னா, எதிரணியை சார்ந்தவர்கள் சில விஷயத்தை சொன்னாங்க. பெண்கள் ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி கிடக்கிறாங்க, மேக்கப்பை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டுகிறார்கள், ரீல்ஸே வாழ்க்கை என்று இருக்கிறார்கள், இப்படிங்கிற சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நடுவர்களே, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய அழகை அந்நிய ஆணிடத்தில் காட்டுகிறாள், தன்னுடைய உடம்பை ரீல்ஸில் போட்டு விளம்பரம் செய்கிறாள். இப்படி செய்யப்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தை ஒரு ஆண் வழி நடத்துகிறான் என்று அர்த்தமா, வழி நடத்தல் அர்த்தமா? வழி நடத்தல் அர்த்தம். ஒரு குடும்ப தலைவன்னா என்ன, அவங்களுடைய பிரதான பாயிண்ட் என்ன தெரியுமா? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். நிர்வாகம் செய்யறதுனா என்ன? நான் தான் குடும்ப தலைவன் அப்படின்னு ஒரு லேபிள் இருந்தா போதுமா? செஞ்சு காட்டுனீங்களா? ஒரு பெண் தவறான விஷயத்தை செய்கிற பொழுது, அவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல மூழ்கும் பொழுது, மேக்கப்பை வெளியில காட்டும் பொழுது, ஒரு குடும்ப தலைவனாக ஏன் நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வழிநடத்தவில்லை? உதாரணத்துக்கு, நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னா போதுமா? பத்திரிகையை சந்திக்கணும், சட்டமன்றத்தில் போய் பேசணும், என்ன விஷயம்னு மக்கள்கிட்ட பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு உட்கார்ந்தா சரியா? அதனாலதான் இவ்வளோ பின் விலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அடிப்படை காரணம் என்னன்னா, ஆண்கள் பெண்களை நபி வழியில் வழிநடத்தவில்லை என்பதை எதிரணியே அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்து சகோதரர் அஜீஸ் அவங்க பேசும் பொழுது ஒரு கவலையா சொன்னாரு, பெண்கள் எல்லாம் பாத்தீங்களா ரீல்ஸ்ல எப்படி மூழ்கி கிடக்கிறாங்க, ரீல்ஸ்ல எப்படி பாட்டு பாடுறாங்க, ரீல்ஸ்ல எப்படி ஆடுகிறார்கள். நடுவர் அவர்களே, பாட்டு பாடுன்னு சொன்னாரு, ஆடுனதை சொன்னாரு, எடிட்டர் யாருன்னு சொன்னாரா? சொல்லல, மறைச்சிட்டாரு. எடிட்டர் யாரு? குடும்பத்தில் உள்ள கணவன் தான் எடிட்டர். பெண்ட இந்த ஸ்டெப்புக்கு இப்படி கையை தூக்குமா, இந்த ஸ்டெப்புக்கு இப்படி ஆடுமா, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நடிச்சு காட்டுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையே வேற ட்ரெஸ் மாத்து, ஐடியா கொடுக்கறது யாரு? ஆணுதான்.
ஒரு மொபைலை எடுத்து எங்க பெண்ணுக்கு மெயில் ஐடியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது சாதாரணமாக கொடுத்தோம். பிறந்த நாளுக்கு ஐபோன் கிஃப்ட் பண்ணுங்கிற பேர்ல ஒரு ஐபோனை வாங்கி கொடுத்து, அதுக்கு மெயில் ஐடியும் போட்டு கொடுத்து, இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஏற்றி கொடுத்து, இதுக்கெல்லாம் வழிகாட்டுறது யாருன்னு பார்த்தா ஆண் தான். அதை மறைச்சிட்டாங்க. அப்ப அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலேயே ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்பதை இந்த வாதத்தின் மூலம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒட்டுமொத்த ஆண்களுக்கு சொல்லுகிற பொழுது, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அதுல சில விஷயத்தை பட்டியலிடுகிறார்கள். லி மாலிஹா, அவனுடைய செல்வத்துக்காக, வலி ஹசபிஹா, அவனுடைய குடும்பத்திற்காக, வலி ஜமாலிஹா, அவனுடைய அழகிற்காக. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக ஆண் சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றிக்கான அடையாளத்தை சொன்னார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், ஆண்களே எந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி அடைந்து கொள். அஜீஸ் பாய் கவலைப்பட்டார, 6:30 மணிலிருந்து ஆரம்பிக்குது சிங்கப்பெண், அந்த பெண், இந்த பெண், வாணிராணி, இதெல்லாம் இறையச்ச பெண் உள்ள பெண்கிட்ட வராது. ஒரு இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா அந்த பெண் உங்களை இப்படி வழிநடத்த மாட்டாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்கள், ஹதீஸை சொல்லிக் கொடுப்பார்கள், நபி வழியை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பெண்ணும் நபி வழி அடிப்படையில் நடப்பால், தன்னுடைய குடும்பத்தையும் நபி வழி அடிப்படையில் நடத்துவாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி எதிரணியில் உள்ளவங்க சொன்னாங்க, ஆண்கள் சம்பாதிப்பதற்காக சென்று விடுகிறார்கள். அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஒரு ஆண் அவன் வெளியே சென்றாதான், சம்பாதிச்சு பொருளாதாரத்தை கொடுத்தாதான் ஒரு பெண்ணால் குடும்பத்தை வழிநடத்த முடியும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹா. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குழந்தைக்கு பொறுப்பாளியா இருக்க. என்ன காரணம்? ஒரு ஆண் வெளியில போயிருவான், வேலைக்குன்னு போயிருவான், அவ்வளவு மன அழுத்தம், ஒர்க் பிரஷர், கஷ்டம், சிரமம், பொருளாதாரம், இதுல சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆணால் அவனுக்கு ஆசை இருக்குது, தன்னுடைய குழந்தையை அழைத்து ஒரு அல்ஹம்து சூரா சொல்லி கொடுத்துடலாமே, ஒரு துவாவை சொல்லி கொடுத்துடலாமே, ஒரு சூறாவை கேட்டுடலாமே. ஒரு ஆணுக்கு ஆசை இருக்குது, பிராக்டிக்கலா அவனால் நடைமுறைப்படுத்த முடியலையே. அவனுடைய கவனம் எல்லாம் பொருளாதாரம், வியாபாரம், சிக்கல், கடன், வறுமை, இப்படி போயிட்டு இருக்குது. இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் தன்னுடைய குழந்தை மக்தப் மதரசா விஷயமா இருந்தாலும் சரி, பள்ளியினுடைய பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, மக்தப் மதரசாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை எந்த ஆண்கள் வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இருக்கிற பெண்கள் தான். இன்னைக்கு ஆலிமா உனக்கு என்ன பாடம் நடத்தினாங்க, எந்த சூரா சொல்லி கொடுத்தாங்க, எதை மனனம் செய்ய சொன்னார்கள், இருந்து பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் பெண்கள் நடைமுறையில் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, அல்ஹம்து சூராவை நீங்க உங்களுடைய தந்தையிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அல்லது தாயிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? தாயிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். தாயிட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்க. இங்க இருக்கிற நிறைய பெண்கள், நிறைய சிறுவர்கள், சிறுமிகள் தன்னுடைய தாயினுடைய நாவில் இருந்துதான் குர்ஆனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தான் தன்னுடைய குழந்தைகள் மீது, தன்னுடைய சந்ததிகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள். அதே மாதிரி நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்தவர் சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் பொருளாதாரத்துக்காக வேண்டி ஆண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், பொருளாதாரம் என்று ஆண்களை சுரண்டுகிறார்கள், எளிமையாக வாழ தெரியல. அடிப்படை உதாரணம் என்ன நடுவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய ஆலிம்கள், ஆண்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் களத்துல நிக்கிறாங்கன்னா அந்த ஆலிம்களுடைய பெண்களுடைய தியாகம் அதிகம். அதை மறைக்கவே முடியாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு உங்களுடைய மனைவி மாசம் 50,000 சம்பளம் தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்திருக்க முடியுமா? உட்கார்ந்திருக்க முடியாது. அஜீஸ் பாயுடைய மனைவி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய மனைவி இருக்கிறாங்களே, அவர்களுடைய தியாகங்கள் அளப்பரியது. சம்பளம் எவ்வளோ? 20,000 சம்பளம், 25,000 சம்பளம்,
ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஆலிம்ஷா 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாருன்னு வைங்க, இருக்கிறதுலே உச்சபட்ச சம்பளம் தான். ஆஹா 30,000 சம்பளமா, ஐடி சம்பளம்ல ஆலிம்ஷா வாங்குறாரு, விமர்சனம் ஆயிரும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல அவ்வளவு சிறுபான்மையாக இருந்தாலும் ஒரு பெண் பரவாயில்லைங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, குர்ஆனை சொல்லுங்க. நீங்கள் பேசுகிற உரையின் மூலம், ஹதீஸின் மூலம் எத்தனையோ மக்கள் நேரு வழி வருகிறார்கள் என்று துணை நிற்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை. ஒரு பெண், ஒரு ஆலிம்ஷா வருமானம் 20,000 தெரிந்தும் ஒரு ஆலிமை எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் ஏராளமான அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் எத்தனையோ பெண்கள் நபி மொழிக்காக, நபி வழிக்காக, குடும்பத்திற்காக உறுதுணையாக இருந்த எத்தனையோ சம்பவங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் இதற்குள்ளான பதிலை சொல்லுவோம் என்று கூறி, நடுவருக்கு ஒரு கோரிக்கை வைத்து, அவரும் ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அவங்க வீட்லையும் மனைவிங்கிற அடிப்படையில் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அடிப்படையில் மிரட்டல் மாதிரி இருக்கே, எத்தனையோ பெண்கள் நமக்கு யாராவது தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா என்று பல வருஷம் ஏங்கி கொண்டிருக்கிற இந்த தீர்ப்புக்காக வேண்டி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசர் பாய் தங்கள் தரப்பு வாதங்களை நல்ல முறையில் எடுத்து வச்சாங்க. ஒரு முரண்பாடு என்னன்னா, ஆரம்பத்தில் நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, கடைசியில் எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் சப்போர்ட் இல்லை, சரிங்களா? நல்ல வகையில் வாதங்கள் வச்சா தீர்ப்பு சாதகமாக இருக்கும். இப்போ ஆண்கள் பெண்கள் வழிகட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வாதம் வைக்கிறீங்க. வழிகட்டு போகிறதுக்கான வாசலை திறந்து விடுறது ஆணாத்தனை இருக்கிறான். பவர் யார் கையில் இருக்குது? ரிஜாலு கவ்வாமுனா அலன் நிசாவாக இருக்கட்டும், அல்லது குல்லுக்கும் ராஇன்கிற ஹதீஸாக இருக்கட்டும், ஆண்களுக்கு அல்லாஹ் பவரை கொடுத்துருக்கான். பவரை யூஸ் பண்ணுறியா நீ? வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்னு உன்ட்ட கேட்டாலுமே நீ யூஸ் பண்ண மாட்டியா பவரை? அப்போ பாருங்க, பவரில் இருக்கிற விஷயம் இல்லை, தகுதி இருக்குன்னா தகுதியை பயன்படுத்து. உனக்கு அல்லாஹ் கூடுதலான நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறான், கூடுதலான பலத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒரு பெண் வழிகட்டு போகும்போது, மனைவி வழிகட்டு போகும்போது பிடிச்சு திருத்த வேண்டிய ஆள் யாரு? அறிவுரை சொல்ல வேண்டிய ஆள் யாரு? நீ தானே, நீ அறிவுரை சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களுடைய தியாகத்தால், பெண்களுடைய உழைப்பால் எத்தனை தாவாக்களம் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற தங்கள் தரப்பு வாதத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். பதில் சொல்லுவாங்களா ஹாரூன் எம்ஏசி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எங்கள் தரப்பு வாதத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட நடுவர் அவர்களே. ஏன்னா 2 பேரும் பேசி பல பாரங்களை உள்ள ஏத்திட்டாங்க. இப்ப யாசர் பாய் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு போனே யூஸ் பண்ண தெரியாது, கல்யாணம் பண்ற மாப்பிள்ளமார்கள் தான் ஐபோனை வாங்கி கொடுக்குறாங்க, இமெயில் ஐடி கூட தெரியாத பெண்கள். இதெல்லாம் சொன்னா எப்படி நடுவர் அவர்களே? இது கொஞ்சம் உருட்டு தான், யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இமெயில் ஐடி கிடையாது, இன்றைக்கு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக மக்கள் தொகையே 800 கோடி பேர் தான். ஆனா இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி பாத்தீங்கன்னா 2000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஏலியன்ஸ் எதை யூஸ் பண்றாங்களோ, ஃபேக் ஐடிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க வாதத்தை வைக்கணும், சும்மா போற போக்குல சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதே போன்று சகோதரர் ஹமீத் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிற மாதிரி வந்தாப்புல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? உலகத்தினுடைய ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்றான்? 2 பெண்களை தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த 2 பெண்மணிகளை பற்றி பேசினாப்புல. இப்ப நம்ம தலைப்பை நல்ல முறையில் உள்வாங்கிக்கணும். நம்முடைய எதிரணி அதை ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். நம்முடைய தலைப்பு முன்மாதிரிகள் யார், ஆண்களா பெண்களாங்கிறது தலைப்புல நடுவர் அவர்களே. தலைப்பு என்ன? நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வழி நடத்துற பெரிதும் காரணம் யார், ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது தலைப்பு நினைவூட்டிருங்க. அப்படின்னா நாங்களும் சொல்லுவோமே, ஏன் உங்களுக்கு முன்மாதிரி 2 பெண்கள் தான் இருக்கிறாங்களா? எங்களுக்கு நபிமார்கள் 25 பேருக்கு மேல இருக்கிறாங்களே, ஒவ்வொரு நபியினுடைய பேரை நான் அடுக்கிக்கிட்டு போகலாமே. அப்ப என்ன தலைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் ஏற்றமானதாக இருக்கும். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க பெண்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லணுமா? ஏமா தேவையில்லாத பொருளாக வாங்கி கேட்குற, டிஷ்வாஷர் வாங்கி கேட்குறியம்மா, மைக்ரோவேவ் ஓன் வாங்கி கேட்குறியம்மா, லா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், வீண்வரையம் செய்யாதீங்க, வீண்வரையம் செய்வோர் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இப்படின்னு உங்க மனைவிக்கு நீங்க எத்தி வைங்க. குர்ஆனை சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க. அதே மாதிரி யாசர் பாய் சொன்னார், ஃபல்ஃபர் பிதாதித்தீன், நீங்க மார்க்கத்தை கொண்டு நீங்க வெற்றி அடைஞ்சுக்கோங்க. பெண்கள் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்பட்டாலும்
மார்க்கத்தை கொண்டு நீங்க வெற்றி பெற்றுக்குங்க இப்படின்னு ரசூலா சொன்னாங்கல்ல. இப்படின்ற வாதங்கள்லாம் வச்சாங்க. நம்ம இன்னைக்கு குடும்பத்துல குரான் ஹதீஸை சொன்னா நம்முடைய நிலை என்ன நடுவர் அவர்களே? நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. குரானை ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருந்தவனங்களே நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? இவர் ஒரு பூமரு, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாரு, கிரிஞ்சு அனுபவம் தான். இப்படி ஒண்ணு ஒண்ணாக சொல்ல வேண்டியது. இன்னைக்கு குடும்பத்துல சண்டை எதுக்கு வருது தெரியுமா? நான் சொல்ற பேச்ச நீ கேட்கல, எனக்கு நீ கட்டுப்படல, இப்படின்னு சண்டை வரல. எப்ப பார்த்தாலும் என்ன இருந்தாலும் குரானையும் அதிசயம் பேசிக்கிட்டே இருக்கிறார், குரான் அதிசய அடிப்படைலாம் வாழ முடியுமா இப்படின்னு கேட்கிற பெண்கள் இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. இப்ப இன்றைக்கு திருமறை குரானினுடைய வாசகங்களையும் அறிவுரைகளையும் ஹதீஸினுடைய போதனைகளையும் பின்பற்றாததுதான் இன்றைக்கு பெண்களினுடைய இந்த அவநிலைமைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மார்க்கத்தை கொண்ட பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சு வெற்றி பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் மார்க்கத்தை கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருவோம்னு அலைஞ்சு தேடி எந்த பெண் ஆலிமா முடிச்சிருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க. சரி ஒரு ஆலிமாவை திருமணம் முடிச்சிருவோம் அப்படின்னு ஆலிமாக்களை திருமணம் முடிச்சா சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு தங்கங்களாக இருக்கிறார்கள். ஆலிமாக்களை முடிச்சிட்டு படுற பாடு இருக்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆலிமாக்கள் எப்படி தெரியுமா? எங்க நோம்பு பெருநாளைக்கு விஜய் படத்துக்கு போனோம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அஜித் படத்துக்கு போவோம், கூப்பிடக்கூடியவர்கள் ஆலிமாக்களாக இருக்கிறார்கள். ஆலிமாவும் சொல்லாதீங்க, சண்டை வந்துடும். எல்லாம் பொதுவாக நான் பேசக்கூடிய கருத்துக்கள், குறிப்பிட்டு யாரையும் பேசல நடுவர்களே. ஆக இப்ப இன்றைக்கான நடைமுறை இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலே நடுவருக்கு அவரினுடைய தீர்ப்பு வழங்குவதற்கு ஈஸியா இருந்துடும். உங்களுக்கு பொதுமக்களுக்குமான கேள்வி, நடுவருக்குமான கேள்வி. ரசூலா சொல்றாங்க நடுவர்களே, இத்தலஅது ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஃபரைது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுக்ரா, அங்க அதிகமான பேர் யார் தெரியுமா இருந்தாங்க? ஏழைகள் இருந்தாங்க. சொர்க்கத்துல மெஜாரிட்டி யாரு? ஏழைகள். அது சொல்லிட்டு ரசூலா தொடர்ந்து சொல்றாங்க, வத்தலஅது ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன், ஃபரைது அக்ஸர அஹ்லிஹன் நிசா, அந்த நரகத்துல அதிகமாக குடியிருப்போர் யார் நடுவர் அவர்களே? பெண்கள் தான் அதிகம். பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நரகத்தினுடைய அதிகமான மெஜாரிட்டி இடம் யாருக்கு? பெண்களுக்கு. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்போம்னா போடுவோம்ல, பெண்களுக்கு தனி இட வசதி உண்டு, அங்க பெண்களுக்கு தான் மெஜாரிட்டியான இடம். பெண்கள் தான் அதிகமாக நரகத்துல இருக்கிறாங்க. பெண்கள் தான் நபி வழி அடிப்படையில குடும்பத்தை நடத்துறாங்கன்னா அவங்க சொர்க்கத்துல இருந்திருக்கணுமா நரகத்துல இருந்திருக்கணுமா? சொர்க்கத்துல இருந்திருக்கணும். ஆனா பெண்கள் அதிகமா நரகத்துல இருக்கிறாங்களே, அப்ப நபி வழிப்படி நடத்துறாங்க. இதையெல்லாம் நம்ம நல்ல முறையில யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் தெரியாமல் அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூலா இதே போன்ற ஒரு கருத்துல இன்னொரு இடத்துல சொல்றாங்க. பெருநாள் தொழுகைக்கு போகும்போது பெண்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ரசூலா பெண்கள்கிட்ட சொல்றாங்க, யா மாஷரல் நிசா, பெண்களினுடைய சமுதாயமே, தசத்தக்ன, நீங்க தர்மம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? உங்களை தான் நான் நரகத்தில் அதிகமா பார்த்தேன். ரசூலா சொன்னதுக்கு ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, பிமையா ரசூலுல்லா, நரகத்துல எங்களை அதிகமா பாத்தீங்களா? எதுக்காக பாத்தீங்க? அதற்கு ரசூலா சொல்ற காரணத்தை பாருங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், வ தக்ஃபுருனல் அஷீர் வ துக்ஸிருனல் அன், நீங்க அதிகமா சபிக்கிறீங்க, உங்களினுடைய கணவனுக்கு நன்றி மறந்து இருக்கிறீங்க. இதோட முடியல. ரசூலா தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், மார்க்கத்தினுடைய கடமைகளும் அறிவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்களினுடைய புத்தியை மாற்றி விடுபவர்களாக உங்களை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கல. ரசூலா சொல்ற வாசகத்தை பாருங்க நடுவர்களே. இதற்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா? இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ரசூலா யாரை பார்த்து சொன்னாங்க? சஹாபிய பெண்களை பார்த்து சொல்றாங்க. மார்க்கத்தினுடைய கடமைகளும் பெண்களுக்கு குறைவு, மார்க்கத்தை சார்ந்த அறிவும் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. இந்த நிலைமையில மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்களினுடைய புத்தியை நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள். இந்த மாதிரி உங்களை தவிர நான் வேற யாரையும் பார்க்கலன்னு சொன்னாங்க. அதற்கு சஹாபிய பெண்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் குறைவா இருக்கிறோம் கேட்ட சில விளக்கம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் அவர்களினுடைய விளக்கம், நீங்க மார்க்கத்தை சார்ந்த கடமைகள் எப்படின்னா, உங்களுக்கு தொழுகை இல்லாத காலகட்டங்கள்ல, மாதவிடாய் காலகட்டங்கள்ல நீங்கள் தொழுவது கிடையாது, நோன்பு நோற்பது கிடையாது, மார்க் அடிப்படையில் குறைவாக இருக்கிறீர்கள், கடமை அடிப்படையில். அதே போன்று 2 பெண்களினுடைய சாட்சி தான் ஒரு ஆணினுடைய சாட்சிக்கு சமம். மார்க்கத்தை சார்ந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் குறைவாகத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல விளக்கம் சொல்றாங்க. ஆக இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? பெண்கள் தான் இன்றைக்கு நபி வழிக்கு முரணாக ஆண்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுதா இல்லையா? ஒரு முறை ஹல்லலார் அழகாக சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்னா, அவருக்கு பயம் வந்துடும், எங்க நான் முனாஃபிக் ஆயிட்டேனோ அப்படிங்கிற பயம் வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, இன்னா நகூனு இந்தக, நாங்க உங்களிடத்துல இருக்கும் பொழுது துதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, நீங்க எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பத்தி எங்களுக்கு எச்சரிக்கை செய்றீங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்றீங்கன்னா, கண்ணு முன்னாடி காட்டுற அளவுக்கு எச்சரிக்கை செய்றீங்க. ஃபைதா ஹரஜ்னா ஃபைதா அஹ்ரஜ்னா, நாங்கள் உங்களை விட்டு வெளியேறி ஆஃபஸ்னல் அஸ்வாஜ், வார்த்தை கவனிங்க நடுவர் அவர்களே, நாங்க உங்களை விட்டு வெளியேறி எங்களினுடைய மனைவிகளிடத்திலேயும்
எங்களினுடைய பிள்ளைகளிடத்திலும் எங்களினுடைய வேலைகளிலும் ஈடுபடும் பொழுது நசீனா கசீரா, நாங்கள் அதிகமானதை மறந்துடுறோம் இப்படின்னு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபிகள் நாயகம் அவர்களிடத்துல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் ஒத்து பாருங்க. இன்றைக்கு மொபைல் போனின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் பெருமளவுக்கு வழிகட்டு போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த மொபைல் போனை முதல்ல கொடுக்கறது யார் தெரியுமா? நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு மொபைல் போன் சின்ன பசங்க கையெல்லாம் போயிருச்சு. போவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இப்ப நடுவர் அவர்களே, உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தாய் சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க. அந்த சாப்பாடு ஊட்டுற காட்சி அழகா இருக்கும். குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே போறது, மேகத்தை பாரு, வானத்தை பாரு, சூரியனை பாரு, சந்திரனை பாரு, நிலாச்சோறு ஓட்டுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமா பார், அங்க இருக்கிற மாமியை பார், இப்படி எல்லாம் காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டுவாங்க. நம்ம இதை சாப்பிடவும் செய்வோம். ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாம வெளியே துப்பவும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டுவதற்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாலிடா செலவாகும். இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. போனை எடுத்தாங்களா, யூடியூப்குள்ள போனாங்களா, ஏதாவது ஒரு ரைம்ஸை போட்டுறது. குரங்கு மாமா, கரடி மாமா, ஒவ்வொரு வீட்லையும் ரைம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு, செல்ல குட்டி, எங்க போச்சு இப்படின்னு ஒரு ரைம்ஸ். வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் ரவுண்ட். சிபிஎஸ்சியில் படிச்சாங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு ரைம்ஸ். இப்படி ஒவ்வொரு ரைம்ஸை வச்சு குழந்தை கையில கொடுத்துரு. அந்த குழந்தை அதை வாங்கிருச்சுன்னா ஊர உலகத்தை மட்டும் இல்ல அத்தாமாவே மறந்துடும். யார் சாப்பாடு ஊட்டுறா, என்ன சாப்பாடு ஊட்டுறாங்க, ரசமா இல்ல சோறா, எதுவுமே தெரியாது. அது பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு குண்டா சோத்தையும் வாயில ஊட்டி விட்டுவாங்க. குழந்தை பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துரும். இதுக்கிடையில அவங்க வாப்பா வந்திருப்பார். வந்துட்டு குழந்தைய முத்தம் வச்சுட்டு அவரை கிளம்பி போயிருப்பார். அது எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. இப்படி வளர்ற பிள்ளை நாளைக்கு என்ன செய்யும்? நீ எனக்கு போனை கொடுக்கலனா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கும். அப்ப அதே தாய் சொல்லுவாங்க, எங்கிருந்து பழகின பழக்கம்னு தெரியலையே, போனை கொடுக்கலனா சாப்பிட மாட்டேன்னு சொல்றானே, யார்கிட்ட இருந்துடா இந்த பழக்கத்தை பழகின? வேற யார்கிட்ட இருந்தும் கிடையாது, உங்கள்கிட்ட இருந்துதான். குழந்தை என்ன பிறந்து வரும்போதே இதான் போனு, இதான் சாம்சங்கு, இதான் ஆண்ட்ராய்டு, இதான் ஐபோனு, இதான் பேட்டர்னு, இதான் பின்னு, மேல இருந்து கீழே இழுத்து விட்டு தான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணணும், இதான் யூடியூப்ல தான் போகணும். இதெல்லாம் என்ன கத்துக்கிட்டா வந்துச்சு? கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு போனின் மூலமா சமுதாயம் எந்த அளவுக்கு வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஆக ஆண்களினுடைய தியாகம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. நபி வழிப்படி நடக்கக்கூடிய ஆண்களையும் பெண்கள் நபி வழிக்கு புறமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தையும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய ஒரு பங்கும் பெண்களுக்கு இருக்கிறது. இதை அனைத்தையும் மீட்டு இந்த சமுதாயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாற்றி விட மாட்டோமா என்று ஒவ்வொரு ஆண்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த தியாகத்திற்கெல்லாம் இணங்க உங்களினுடைய தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரியவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாரூன் எம்ஏசி அவங்க தங்கள் தரப்புக்கான நியாயமான வாதங்களை முன் வச்சுருக்குறாங்க. அதில் அந்த கடைசியாக சொன்னீங்க பாருங்கள், ஃபோனு 100% அது உண்மையானது தான். தங்கச்சி மகளை பார்க்க போனோம்னு வச்சுக்கிறோங்க, குரங்கு மாமாங்குது. நம்மளை அக்கா மகளை பார்க்க போனீங்கன்னா கரடி மாமாங்குது. மாமாங்கிற பொறுப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒரு குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள், மார்க்க விரோத காரியங்கள் இதெல்லாம் வளர்கிறதுக்கு, குறிப்பாக பிள்ளைங்கள்ட்ட வளர்கிறதுக்கு காரணமாக அதுக்கு நெருக்கமாக இருக்கிற பெண்கள் தான் அப்படிங்கிற தங்கள் தரப்பு வாதத்தை அழகான முறையில் எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஹமீத் எம்ஐசி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பிங்க ஹமீது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். நடுவர் அவர்களே, இறுதி சுற்று வந்துருச்சு. இன்னும் வரைக்கும் எதிரணியிலிருந்து ஒரு தெளிவான பாயிண்ட் வரல. நாங்கள் வேணா 2 பேரும் அங்கே போய்க்கவா? போங்க. நடுவரே தலைப்பு கொடுத்துட்டாப்புல. ஹஜீஸ் பாயிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளை ஆண் இடத்துல தகப்பன் இடத்துல அதிகமாக இருக்குமா அல்லது தாய் இடத்துல அதிகமாக இருக்குமா? தாய் இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இப்போ தாய் தான் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை கவனிக்கிறாங்க. அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அதை பார்த்து அந்த சின்ன பிள்ளைக்கு மக்தப் மசாலா விட்டு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து மார்க்க அடிப்படையில் வளர்க்கிறது யாருக்கு அதிகமான பங்கு? தாய்க்கு தானே. நீங்கள் தான் சொல்கிறீங்க, என் வயலேருந்து வாங்கக்கூடாதுங்க. அப்புறம் கடைசியில் தீர்ப்பு நான் இப்போயே கொடுத்துட்டேன்னு பாரு, அப்புறம் எந்திரிச்சு போயிட வேணாம், தீர்ப்பு தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ அதிகமான பங்கு தாய்க்கு தான் இருக்குது. ஒரு தாய் பிள்ளையை நேர்வழி அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் வளர்த்தார் என்றால் ஒரு சமூகத்தை என்ன பண்ணலாம், உண்டாக்கலாம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் கெடுக்கிறாங்க. இப்போ தகப்பனார் என்ன பண்ணுவார்னா சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டு போயிடுவார். தாய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சின்ன பிள்ளை ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கோம், மார்க்க விஷயத்தில் ஏதாவது பண்ணியிருக்கோம், அதை அடிச்சிருப்பாங்க. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணிடுதுன்னா அத்தா வீடியோ கால் வந்தோன்னே இந்த மாதிரி அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து அத்தாட்டிருந்து ஃபோன் வரும், என்ன பிள்ளையை அடிச்சுக்கிட்டே இருக்கியே, இல்லை இந்த மாதிரி பண்ணுறான் சேட்டை பண்ணுறான், அதெல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு செல்ல கொடுக்குறது யாரு? தகப்பனார் தான்.
அப்போ தாய் நேர் வழியில கொண்டு போனாலும் தகப்பனார் என்ன பண்றாரு, அங்க உட்கார்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ தாய் அந்த மாதிரி நேர் வழியில கொண்டு போனாள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உண்டாக்கலாமா இல்லையா? அதற்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிள்ளைகிட்ட எது வெளிப்படும் என்றால், சின்ன பிள்ளையில தாயிடத்துல தந்தையிடத்துல எதை பார்க்குறாங்கதோ அதுதான் பெரிய பிள்ளையா வளர்ந்து அதான் வெளிப்படும். இப்போ தாய் தந்தை நல்ல முறையில் வளர்க்குறாங்க, அவங்க அப்படி வளர்த்தாள் என்றால் பிள்ளை எப்படி ஆகும், சாலியான பிள்ளையா வளரும். இப்போ தாய் படம் பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு வளர்த்தா அந்த பிள்ளை என்ன ஆகும், அப்படிதான் வளரும். இப்போ அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கட்டளை இடுகிறான். எங்கே கட்டளை இடுகிறான் என்றால், இறைவன் சொல்லி காட்டுகிறான், பாலைவனத்தில், தண்ணி இல்லாத பாலைவனத்தில், யாரும் இல்லாத ஒரு காட்டில் இறைவன் என்ன சொல்லுகிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வர சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வரும்போது திரும்பி போகும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை விட சொன்னானா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் அல்லாஹ் தான் சொன்னான்னு உடனடியா எந்த பதிலும் கிடையாது. அடுத்து என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் விட சொல்றான்னா அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று அங்க தைரியமா நின்னது யாரு, ஒரு தாய் தான். அப்ப அந்த தாயினுடைய செயலை யார் கவனிக்கிறா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கிறாங்க. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரதிபலன் எங்க வெளிப்படுகிறதுன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் திரும்பி கட்டளை இடுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயதுடைய ஒரு மகனாக, ஒரு பிள்ளையாக வந்து விட்டார்கள். இப்போ அப்படிப்பட்ட நேரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளை அருங்க என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, அதை கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம, இஃபால் மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லியிருக்கிறானோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது எங்க இருந்து வெளிப்படுது, தாயிடம் தானே வெளிப்படுது. ஒரு பிள்ளை எங்க இருக்கும் அதிகமா, தாயிடத்து தானே இருக்கும், வீட்டில் தானே அதிகமா இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், வெளிநாட்டில் உட்காந்து பிள்ளை என்ன பண்ணிடுவார், கெடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய அந்த சமூகம் உருவாகி தான் யாரு உருவாகிறா, நபியலார் அவங்க வந்து இந்த தாவா பணியை, மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்துறாங்க. இது ஒண்ணு. அதே போன்று உதாரணமாக இன்னொரு செய்தியாக, ஹாரிசா என்ற ஒரு சிறுவன் இருந்தான். இப்போ இவன் வந்து பத்ர் போர்ல கலந்து கொள்கிறான், போர்க்களத்தில் ஷஹீதாகி விடுகிறான். இவங்களுடைய அம்மா உம்மு ஹாரிசா அவங்க ரசூலாட்ட வராங்க. ரசூலாட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய பிள்ளை சொர்க்கத்தில் இருக்கிறான் என்றால் நான் சந்தோஷப்படுவேன், இல்லை வேற இடத்துல இருக்காண்டா நான் அவனுக்காக அழுவேன் என்று அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய பிள்ளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பான் என்று யார் சொல்றா, ரசூலா சொல்றாங்க. ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நேர்வழியில் வளர்த்தெடுத்து தன்னுடைய பிள்ளையுடைய உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உடை வைத்து சொர்க்கத்தில் அவன் இருக்கிறான், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று யார் சொல்றா, ஒரு தாய் தான் சொல்றாங்க. இப்போ நபியலார் அவங்க இந்த உம்மத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாதானங்க. நபியலார் கண்ணீர் விட்டது எதுக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னுடைய சமூகத்தாரை, உம்மத்தை நான் கொண்டு போகணும் என்பதற்காக தான் கண்ணீர் விட்டாங்க. அதற்காக தான் தாவா பணி செய்தார்கள். நபிகளார் அவங்க தன் கஷ்டம் வரும்போது கூட அந்த பிரார்த்தனை, ஒவ்வொரு நபிமாருக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கு, உடனடியாக அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். தனக்கு கஷ்டம் வரும்போது கூட அதை கேட்கல நபிகளார் அவங்க, மறுமையில் என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய உம்மத்துக்காக நான் பரிந்துரை செய்வேன், அவங்க நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும் என்ற அடிப்படையில் தான் நபிகளார் அவங்க இன்று வரைக்கும் அந்த பிரார்த்தனை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போற விஷயம் யாரிடத்துல இருக்கிறது, ஒரு தாய் இடத்துல இருக்கிறது. ஒரு தாய் நினைத்தால் பிள்ளையை எப்படி பண்ணலாம், மார்க் அடிப்படையில் வளர்த்து அந்த பிள்ளை அப்படியே சங்கதிகளாக உருவாகி அவங்க மார்க் அடிப்படையில் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சமூகத்தை உண்டாக்கலாமா இல்லையா? அதே போன்று அவர் போற போக்கில் ஹந்தலா செய்தியை வைத்தார். ஹந்தலா செய்தியினுடைய விளக்கம் என்னங்க, அந்த நீண்ட செய்தியை படிச்சுட்டு வந்து நீங்க சொல்லுங்க. அதுல வந்து ரசூலாட இருக்கும்போது, ரசூலாட பேச்சு கொடுக்கும்போது ரசூலா சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க, நரகத்தை பத்தி சொல்லுவாங்க. அப்போ ஒரு இறையச்சம் இருக்கும். இப்போ ஒரு பயான்ல உட்காரோம் வைங்களேன், நரகத்தை பத்தி சொல்றாங்க, ஒரு இறையச்சம் இருக்கும். பள்ளியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அது கம்மியாயிரும், உலக வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுவோம். சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, இதுக்காக நம்ம போட்டி போடணும் அப்படின்னு அந்த கேட்கும் போது இருக்கும். வெளியே வந்துட்டு அது என்ன ஆயிரும், டவுன் ஆயிரும். இப்போ ரசூலா அந்த ஹந்தலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரசூலாட்ட வீட்டுக்கு போறாங்க, ரசூலாடம் இருந்து விட்டு வீட்டுக்கு போறாங்க. போனோடனே திரும்பி வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்த மாதிரி இறையச்சம் வீட்டுக்கு போனோன்னே இல்லையே அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இது மனுஷனுடைய இயல்புங்க. இது ஒரு பெண்ணு தான் நேர்வழி இருக்கக்கூடிய ஆணை கெடுக்கிறாங்க. எப்படி இந்த செய்தியை பற்றி சொல்றீங்க, பெண்ணை விடுங்க, ஆணை வச்சுக்கோ. பள்ளி வாசல்ல ஒரு 5 ஆண்கள் என்ன வராங்க வந்து தொழுவுறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க, திக்ரு செய்யறாங்க. அதே 5 பேர் என்ன பண்றாங்க, பள்ளியை விட்டு வெளியே போய் சும்மா வாக்கிங் போறாங்க, டீ கடைக்கு போறாங்க. இதே இறையச்சம் இருக்குமா? போற வழியில ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருப்பாரா, பாவ மன்னிப்பு கேட்பாரா,
உலகத்தின் பக்கம் என்ன ஆயிடுவாங்க, திரும்பி விடுவாங்க. இப்போ அதைத்தான் அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுகிறான், ஹுலிக்கல் இன்சானு துஐஃபா, மனிதர்கள் பலகீனமாக தான் படைக்கப்பட்டுள்ளாங்க. இப்போ இது மனுஷனோட இயல்பு. இப்போ இந்த செய்தியை வச்சு பெண்ணு வந்து நேர்வழியில் இருக்கக்கூடிய ஆணை கெடுக்கிறாங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதற்கு ஒரு தக்க தகவலை அவங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அதே போன்று நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நபி வழியில் நடத்துவது, குடும்பத்தை நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவன் நபிலான. சரி, ஹமீது எம்ஏசி அவர்கள் சிறந்த தாய்மார்கள், சிறந்த மனைவிமார்கள் வரலாற்றிலிருந்து சில உதாரணங்களை சொல்லி தங்கள் தரப்புக்கு மேலும் ஒரு வலு சேர்த்திருக்கிறாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தால் உதித்த பரம்பரை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை. அவங்களுடைய ஒத்துழைப்பால் உதித்த பரம்பரை. கொஞ்சம் நபிவழிக்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய கட்டளையெல்லாம் நிறைவேற்றுங்க, அதுக்குன்னு பாலைவனத்திலே கொண்டாந்து விடுவிய அப்படின்னு கொஞ்சம் எதிர்த்து நின்றுருந்தாங்கன்னு வைங்க, இப்படி ஒரு தலை சிறந்த தலைமுறை உருவாகி இருக்காது. அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை காத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் அதற்கு உதவியாக அப்படியே ஒப்பாக இருந்தவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு முக்கியமான வாதம். இப்போ இறுதியாக கடைசியாக ஒரு தொகுப்பாக அப்துல் அஜீஸ் எம்ஏசி அவர்கள் அவங்க அணி சார்பாக ஒரு தொகுப்புரையை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு தொகுப்புரை வாய்ப்பு கொடுக்கப்படும். ரெடியாக இருந்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்கள் என்ற அணிகளை தூக்கி நிறுத்துவதற்காக எங்களுடைய வாதம் மற்றும் தொகுப்புரையை தற்பொழுது எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். முதலாவதாக, ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே கவனிங்க. ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு குறைகளை சொல்கிறீங்களே, அதை ஏன் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு துணைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஒரு பெண் என்பவள் 4 காரணத்திற்காகத்தானே திருமணம் முடிக்கப்படுறா. அதில் அழகுக்கு, குடும்ப பாரம்பரியம், பொருளாதாரம், இதில் ஏன் நீங்கள் முடிச்சிங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மாதிரி மார்க்க முடியவளை நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கலாம்னு கேட்குறாங்க. அப்படித்தான் பெரும்பாலும் ஆண்கள் தேடவும் செய்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்கிறது ஒரு பெண்ணு தான். வீட்டில் உள்ள பெரியவங்க தான் பெண் தான் தடையாக இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பெரிய மார்க்கம் இருக்கும், நல்ல வசதி இருக்கான்னு பாரு, வாய்ப்பு இருக்கான்னு பாரு, பெரிய குடும்பமான்னு பாரு, நாளைக்கு நீ கஷ்டப்பட்டா கூட அவங்க பேக்கப்பாக இருப்பாங்க, மார்க்கம் நீ சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு தடையாக இருப்பதும் ஒரு பெண் தான். இப்போ இதை நாம் வழங்கிக்கணும். அடுத்ததாக பாருங்க, பெண்கள் தங்களுடைய ஆடை விஷயமாக இருந்தாலும், அந்நிய ஆண் பெண்ணிடத்தில் பழகிற விஷயமாக இருந்தாலும், இது ஒரு குடும்பத்தையே சிதைத்து விடும். மற்ற இந்த சீரியல் பார்க்கறது இது எல்லாம் ஒரு கேட்டகரியாக இருந்தாலும், கற்பு ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. ஒரு ஆண் தவறவிட்டாலும் பிரச்சனை தான், ஒரு பெண் தவறவிட்டால் ஆகப்பெரிய பிரச்சனை அதுதான். அந்த குடும்பத்தில் உள்ள யாரும் தலை நிமிர முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் வேற. ஒரு தப்பு செஞ்சா, தவறு செஞ்சா மக்களுக்கு மத்தியிலே வலம் வருவார்கள், தன்னை நல்லவர்கள் என்று சொல்வார்கள். கருப்பு ஒழுக்கத்தில் தவறு செய்தவர்களை தூக்கி பிடிப்பதற்கும் ஆள் இருக்கிறது, அதை சர்வசாதாரணமாக கடந்து செல்வதற்கும் ஆள் இருக்கு. அது வேற, அது தனி கேட்டகரி. அவங்களை இஸ்லாத்துக்குள்ள நம்ம வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கத்து தந்தது என்ன? எங்கோ ஒரு இடத்தில் அநியாயம் நடந்தால் அந்த அநியாயம் எனக்கு நடந்தா எப்படின்னு யோசிக்கணும். ஒருத்தர் திருடிட்டான்னு வைங்களேன், திருடுறத மன்னிச்சிடலான்னு பேசக்கூடாது. ஏன் வீட்டில் திருடுனா, ஏன் நகையை திருடுனா, இப்படி ஒருவன் திருடினாலும் அநியாயம் செய்தாலும் விபச்சாரம் செய்தாலும் ஏன் வீட்டில் நடந்தா என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப அப்படியான நிலையில் பாவத்தை இன்னைக்கு சர்வசாதாரணமாக தள்ளிவிடுகிற காட்சியை பார்க்கிறோம். அது வேற. ஆனா பாரதூரமான விஷயங்களை செய்யும் பொழுது குடும்பத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அதுல ஆண்களும் கவனம் வேணும், பெண்களுக்கும் கவனம் வேணும்ல. அதுவும் பெண் என்பவள் குழந்தைகளுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது, குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை அவர்கள் உறுதி செய்யும் பொழுது, அந்நிய ஆண்களிடத்தில் பழக்க வழக்கத்தை எப்படி வைக்க வேண்டும்? நபி வழி அடிப்படையில் இன்றைக்கு பேணப்படுகிறார்களா?
இன்ஸ்டாகிராம் என்று ஒன்று வந்த உடனே அதுல எத்தனை அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய போட்டோவை போடுறாங்க, எத்தனை அந்நிய ஆண்களிடத்துல ஃபாலோ பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாங்க. அந்நிய ஆணிடத்தில் பேணுகிற விதம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒண்ணுமில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் கணவனுடைய கூட பிறந்த உறவை குறித்து சொல்லும் பொழுது அல் ஹமுல் மவுத் என்றார்கள். அந்த உறவு மரணத்திற்கு சமமானது என்றார்கள். இன்னைக்கு அப்படி பார்க்கிறாங்களா? கணவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை எப்படி பார்க்கிறார்கள்? கணவன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறது, மார்க்கம் எப்படியெல்லாம் தடுத்திருக்கிறதோ அப்படியெல்லாம் நடந்து கொள்வது. எங்க பைக்ல ஒன்னா போறாங்க, எந்த மார்க் அடிப்படையில் இது கூடும்? கேட்டா கொழுந்தனாரு, அப்பவே விளக்குமாறு இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதை சப்போர்ட் பண்ணி கொழுந்தனாரு தானே, வயசு கம்மி தானே, மார்க்கம் சொன்னது மரணத்துக்கு நிகர். சரி, ஒரு பெண் உண்மையிலே அதை பேணுறா, கணவனுடைய அண்ணன் தான், தம்பி தான், நம்ம ஹிஜாப்ல தான் இருக்கணும். ரோட்ல போறவன கூட மார்க்கம் மவுத்துன்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முகம் தெரியாத ரோட்ல போறவனு கூட அந்த சட்டம் கிடையாது, கூட இருக்கவனுக்கு அந்த சட்டம். இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது. இத ஒரு பெண் ஹிஜாபை பேணி சுருக்கமாக பேசி இருந்தா கூட வீட்டில் மாமியார் நம்ம சொல்லுவாங்க, என் பையனை பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தெரியுதுன்னு அதுக்கும் தடை இருப்பது ஒரு பெண். ஆக மொத்தம் பெண்ணுக்கு எதிரி பெண் தான், வேற எங்கேயா இருக்கிறாங்களா? மருமகளுக்கு எதிரி மாமியா, மாமியாவுக்கு எதிரி மருமக, நீங்க யாரையும் தேட வேண்டாம். இரண்டு நபர்களும் நபி வழி எடுப்பதற்கு ஒருவருக்கொருவர் எதிரணியாக இருப்பது அவர்கள் தான். இங்கு பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஆம்பளை வெளிநாட்டில் போய் உழைக்கிறான், அவனுக்கு என்னன்னு காசு பணத்தை உழைக்க போயிடுறான். அல்லாஹ் கஞ்சி நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுவா குர்ஆன்லயும் சரி, ஹதீஸ்களையும் சரி, பயான்களிலும் சரி, பெண்களுடைய தியாகங்கள் சொல்லப்படுகிறது. உண்மையிலே தியாகம் செய்கிறார்கள். தாய்மார்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், காலம் பூரா அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. மனைவி என்பவள் நம்மை திருமணம் செய்த பிறகு பல்வேறு தியாகங்கள் புரிகிறாள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஆணினுடைய தியாகம் சமுதாயத்தில் பேசப்படுவதில்லை. எங்க ஒரு 100 ரூபாய் காசை உண்டாக்குவதற்கு அவன் படுகிற கஷ்டம் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்கிறோம், ஆடம்பரத்தில் இருக்கிறோம். அடுத்த வீட்டை பார்த்து, அடுத்த குடும்ப பெண்களை பார்த்து நம்மளும் நகை வாங்கணும், நம்மளும் கார் வாங்கணும், நம்மளும் பெரிய மாளிகையில் இருக்கிறோம் என்று ஆசைப்படுவது என்பது ஒரு விஷயம், அதற்கு முயற்சி செய்வது என்பது ஒரு விஷயம். அதனால் கணவனை பழிக்கிற பெண்களை பார்க்கிறோமே, ஒரு 100-200 ரூபாய் சம்பாதித்து வருவதற்கு ஒரு ஆண் படுகிற பாடு அல்லோலப்பட்டு வருகிறான். இரவு பகலாக சம்பாதிக்கிறான். குளிர், வெயில், மழை, வீட்டில் வேலைக்கு போகாம படுத்துருவானா? காலத்துக்கு தக்க தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறான். நீங்க நபித்தோழர்களை பாருங்க, ஒரு குடும்பத்தினுடைய சுமையை சுமப்பது யார்? பெண்ணா? குடும்பத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது யார்? பெண்ணா? குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்துவது யார்? பெண்ணா? அப்துல்லா என்ற நபித்தோழர் தன்னுடைய அன்பு மகன் ஜாபிரை அழைத்து, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அவரை சொல்கிறார், விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. என் அன்பு மகன் ஜாபிரே, நாளைக்கு உஹது போர்க்களம் நடக்கிறது. நான் தான் அல்லாஹ்வுடைய தோழர்களில், தூதரின் தோழர்களில் முதல்ல மௌத்தா போவேன் நினைக்கிறேன். மகனை கூப்பிட்டு சொல்றாரு. வீட்டில் உம்மா இருக்கிறாங்க, 9 சகோதரிகள் அவருக்கு. கூப்பிட்டு சொல்றாரு, ஜாபிரே, நான் மௌத்தா போயிட்டா என் கடனை நீ பொறுப்பேத்துக்க. பொம்பளைடா கொடுத்தாங்க, சின்ன பையன், வாலிபர். பிற்காலத்தில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டார், வரலாறு எடுத்து பாருங்கள். உன் அக்கா தங்கச்சி இடத்துல நல்ல முறையில் நீ நடந்து கொள். இறந்து போகிறார், கடன் சுமையை ஏற்கிறார், அதையும் அடைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஜாபிரா என்ன திருமணம் பண்ணிட்டீங்களா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஏன்? அவர் இளமையானவர், உழைப்பாளி. அவர் சொன்னார், நான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்தேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கன்னி பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கலாம்ல, ரெக்வெஸ்ட் கூடாதுன்னு இல்லை, பண்ணியிருக்கலாம்ல, நீங்க இளம் தானே. அவர் சொன்னாரு, என் தங்கச்சிமார்களை பராமரிப்பதற்கு ஒரு ஆள் வேணும், ஒழுக்கத்தை சொல்வதற்கு ஆள் வேணும், சீமாட்டியாக மாற்றுவதற்கு ஆள் வேணும். தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கல. தன்னுடைய குடும்ப சுமையை அப்துல்லா எங்கு கொடுத்தார்? தன்னுடைய வாழ்க்கையை ஜாபிர் எப்படி மாற்றிக்கொண்டார்? இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அப்துல்லாவும் ஒவ்வொரு ஜாபிரும் இருந்து கொண்டு குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டு அந்த குடும்பத்தை இழுத்து செல்கிறார்கள். பெண்களுக்கு புரிவதில்லை. பெண்கள் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள்? பேசப்பட்டுச்ச நன்றி கெட்டத்தான் தான். கணவனுடைய உழைப்பில், கணவனுடைய 1000 பொருளாதாரத்தில் வறந்துவிட்டு இறுதியாக ஒன்றை கணவன் செய்யாவிட்டாலும் நீங்க என்னத்தை எனக்கு செஞ்சு கழிச்சேன்னு கேட்கிறாங்க. உடஞ்சி அவன் சுக்குநூறா உட்கார்ந்துடுறான்.
சண்டை போடும் பொழுது வெளியில ஒருத்தர் சட்டையை கிழிச்சு அடிச்சிருப்பான், மனம் உடைஞ்சிருக்க மாட்டான். கட்டின மனைவி தான் கொடுத்ததற்கு மாற்றமாக நன்றி கட்டத்தனமாக பேசும் பொழுது உடைஞ்ச அன்னைக்கு உட்கார்றவன் தான் ஆணு. இதை நான் சொல்லல, நபி மொழி சொல்கிறது. அதனால்தான் அதிகமான பெண்கள் நரகத்தில் நன்றி கட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அது மட்டுமா, வெளிநாடு என்று பேசுகிறோம். வெளிநாட்டு முதலாளியாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான தமிழகத்தில் எடுத்துக்கோங்க, டிரைவராக இருப்பாங்க, கூலி வேலை பார்ப்பாங்க. உள்ளூர்களில் எடுத்து பாருங்க, புரோட்டா கடை, ரொட்டி கடை வச்சிருப்பான், டீ கடை வச்சிருப்பான். வேகாத வெயிலும் நெருப்பிலும் வெந்து கொண்டுதான் 500 ரூபாய் சம்பளத்தை ஒரு நாளைக்கு கொண்டு வருவான். அது சகட்டு மேனிக்கு செலவு பண்றமே, அதை இல்லைன்னு சொல்லி மறுக்கிறோமே. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஒரு ஆணுக்கு. யார் அதை பேசுவா? ஒரு ஆண் என்பவன் அழக்கூடாதுன்னு எந்த பைத்தியகார பையில சொல்லி வச்சிருக்கிறான்? யாரா சொன்னது ஆண் அழக்கூடாதுன்னு? இந்த உலகத்திலே அழுவதற்கான எல்லா தகுதியும் ஆணுக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய கண்ணீரை விட ஒரு ஆண் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பது பொருள். எத்தனை ஆண்கள் அழுவதற்கு இடம் இல்லாமல் குளிக்கும் பொழுது அழுவார்கள். தன் மனைவி முன்னால், பிள்ளை முன்னால் அழுதால் எங்கே அவர்கள் உடைந்து விடுவார்களோ என்று அழுகையை உள்ளே வைத்துக் கொண்டு கஷ்டத்தையும் சுமையும் தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எழுந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை செய்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வருகிறானே. இந்த ஆணுடைய உழைப்பிற்கு மதிப்பளிக்க மாட்டீர்களா? ஏளனம் செய்கிறீர்களா? கேலி கூத்தாக தெரிகிறதா? காசு பணத்தை உண்டாக்குபவனுக்குத்தான் அதனுடைய வழி தெரியும். நீ யோசிங்க, ஒரு நிலைவரும் நடுவரவர்களே, இப்ப நம்மளாம் இள வயசுல இருக்கிறோம், ஒன்றும் தெரியாது, எதனால அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம். வயது முதிர்ந்து நிற்போம், தளர்ந்து நிற்போம். காசு பணத்தை செலவு செய்து ஒரு குடும்பத்தையே பெரும் அளவில் வழி நடத்தி ஒரு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டாக்கிவிட்டு நாற்காலியில் அமருவோம். உழைக்க முடியாது, மனசு இருக்கும், உடம்புல தெம்பு இருக்காது. இப்படியான நிலையில இவ்வளவு நாள் உழைச்சு கொடுத்தாரு வீட்டுக்காரரு, இவ்வளவு நாள் உழைச்சு களைச்சு இழைச்சு உட்கார்ந்து இருக்காரு நம்முடைய வாப்பா. மரியாதை இருக்கா அந்த வீட்டுல? வருமானம் இல்லை என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செய்த குடும்பம் ஒதுக்கி வைக்கிறார்கள், சொல்லிவிட்டு தகவல் சொல்கிறார்கள். அவர் உழைக்கிற காலத்தில் அவர் பொருளாதாரம் கொடுக்கிற வேளையில் ஒரு அணு அசையாது அவரை விட்டு வீட்டில். இன்றைக்கு எல்லாம் நடக்கும், தகவல் சொல்லுவாங்க. வீட்டில் என்ன நடக்குது என்பதை பேர குழந்தை இடத்தில் கேட்டு தெரிகிற செய்தி. இதை விட ஒரு வழி, ஒரு கொடுமை ஆண்களுக்கு உண்டா? அடை பார்த்து பார்த்து கட்டி உங்களை எல்லாம் பல நாட்கள் பட்டினி கிடந்து ஒரு ஆண் தனக்காக மருத்துவம் செய்திருக்கிறானா? காய்ச்ச வரட்டும், அது வரட்டும், என்ன வந்தாலும் சரிதான், ஒரு மாத்திரையை போட்டு ஓடிடுவான். அதை மனைவிக்கோ பிள்ளைக்கோ என்றால் எங்க டாப் ஸ்பெஷலிஸ்ட், கடன் வாங்கியாது இருக்கிறதை வித்தாவது நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று தன் உடலையும் வருத்தி கொண்டு தன் உடலில் உள்ள பிரச்சனையையும் சொல்ல மறுத்து கொண்டு செல்கிறானே. உங்களுடைய தகப்பனாரை நினைத்து பாருங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகளை நினைத்து பாருங்கள், உங்களுடைய தாய் மாமாக்களை நினைத்து பாருங்கள், உங்களுடைய கணவன்மார்களை நினைத்து பாருங்கள். லேசாக பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வரவில்லை. ஏதோ லேசா போற போக்கில் ஆண் சம்பாதிக்கத்தானே செய்யறா, எல்லா வேலையும் செய்யறா. சமைக்கிறாங்களா? சமையலுக்கு காசு எங்க வந்துச்சு? துவைக்கிறாங்களா? துணி எங்க இருந்து வந்துச்சு? படுக்கிறாங்களா? வீடு எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் அவனுடைய உழைப்பு தானே. அது தந்தையோ மாமாவோ அண்ணனோ எந்த கணவனோ எப்படி வச்சுக்காங்க. ஆனா இல்லையா, இதுக்கு மதிப்பளிக்க வேண்டுமா இல்லையா? இதனாலதான் நீங்க நரகத்தில் இருக்கீங்கிறாங்க. அப்ப நபி வழியை மறுத்து கொண்டு நபி மொழியை பின்பற்றாமல் அதன் அடிப்படையில் குடும்பத்தை வழி நடத்தணும்ல. பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாரு பாரு எப்படியான சிரமங்களை அனுபவிச்சு கொண்டு வந்து காசை கொடுக்குறாங்கன்னு. நீ ஏன்டா அப்படி கரியாக்குற? இப்படி எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் நபி வழி அடிப்படையில் வழி நடத்துவது. இங்க வந்திருப்பவர்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன், உங்க வீட்டு ஆண்கள்கிட்ட செல்லுங்கள், உழைப்பவர்கிட்ட செல்லுங்கள். அவரிடத்தில் உழைப்பு குறைவாக இருக்கலாம், அவரிடத்தில் வாங்குகிற ஒவ்வொரு நோட்டும் அவருடைய வேர்வையால் நனைந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க சைட்ல இருந்து நமக்கான நேரம் கொடுக்கவில்லை, உங்கள் எதிர்பார்ப்பை மட்டும் பார்க்கிறீர்களே. வெளியே சென்று அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்ல இடம் கிடையாது. அதுக்கு தான் நண்பர்களோடு நெருக்கமா இருப்பார். ஏன்? நண்பன்ட்ட அழலாம், நண்பன்ட்ட புலம்பலாம், மனைவிட்ட புலம்பலாம், அவ கஷ்டப்படுவா. தாயிட்ட புலம்பலாம், தாய் கஷ்டப்படுவாங்க. ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்க? அவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்திப்பார்கள். அதை பார்த்தா தான் குடும்பத்தை நடத்தணும். இன்னைக்கு காலம் அப்படி. நண்பர்கிட்ட புலம்புவான், டீ கடையில் புலம்புவான், எல்லாமே ஃபெயிலியரா இருக்கு.
எவ்வளவு முயற்சி செய்யறேன், எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு மட்டும் ஏதாவது செலவு வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புவதற்கு தான் நண்பர்களை வைத்திருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க வீட்டு ஆண்கள் உழைப்பவருடைய கரத்தை பாருங்கள். அதுவும் ஹோட்டல் போன்ற ஃபீல்டுகளில் நின்று கொண்டு வேலை செய்கிறார்களே மனைவிமார்களே, தாய்மார்களே, இளம் பிள்ளைகளே, உங்க வாப்பாவுடைய காலை பாருங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அவர்கிட்ட உட்கார்ந்து இந்த காசை நீங்க கொண்டு வந்தீங்களா வாப்பா, என்ன சிரமப்பட்டீங்கன்னு கேளுங்க, அருமை தெரியும். இந்த காரணத்தினால்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்டான் பெண்ணை நிர்வகிக்க வேண்டும் என்றால் பின்னால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் சம்பாதிக்கிற காரணத்தினால், சம்பாத்தியம் வருமானம் என்ற ஒரே காரணத்தினால் நீ நிர்வாகம் செய், உனக்கு கீழ்தான் இந்த குடும்பம் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்றால் சம்பாத்தியம் சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ 1-2 குடும்பத்தில் வேணா ஈஸியாக பொருளாதாரம் கிடைத்து விடலாம். பெரும்பான்மையாக எடுத்து பாருங்கள், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இவ்வளவு சிரமப்படுவதும் கஷ்டப்படுவதும், வெளிநாடுகளில் சென்று மொழி அறியாமல் இருப்பதும், அங்கு உள்ள கிளைமேட் ஒத்துக்கொள்ளாமல் உடல் உபாதை ஏற்படுவதற்கும் தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், தாயகத்தில் என் அன்பு மனைவி நல்ல முறையில் இருக்க வேண்டும், தாயகத்தில் என் பிள்ளை நல்ல முறையில் இருக்க வேண்டும். பெருநாள் தினத்தில் கூட வெடுப்பெடுக்காமல் உழைக்கிற ஆண்கள் உண்டு. அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல அப்படியே டூர் போவாங்கன்னு, அதெல்லாம் 1-2 விதிவிலக்கு. ஓட்டி ஓவர் டைம் பார்க்கக்கூடியவர்களை நமக்கு தெரியும். பெருநாள் தினங்களில் குடும்பத்திற்காக உழைப்பவர்கள் இருக்கிறார்கள், லீவே கிடையாது. ஒரு விடுமுறையில வெளியே சென்றாலும் இன்னைக்கு கடை திறக்கலையே, இன்னைக்கு திறந்திருந்தா இவ்வளவு வந்திருக்குமே, அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பா, இப்படி குடும்பத்தை நோக்கியே சிந்திப்பதுதான் ஆண். உங்கள் வீட்டு ஆணை மதியுங்கள். அவர்களை இல்லாவிட்டாலும் அந்த அவர்களுடைய வருமானத்தை உழைக்கிற விதத்தை நீங்கள் மதியுங்கள். இஸ்லாம் அதற்காகத்தான் ஆணை ஒருபடி மேலாக வைத்திருக்கிறதே ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஆண்களை மதியுங்கள். ஆண்களுடைய அந்த தியாகத்தை புரிந்து கொண்டு நீங்களும் தியாகம் செய்கிறீர்கள், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் உங்களை விட ஒரு படி அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக உங்களுடைய குழந்தையை நல்ல முறையில் வழிநடத்துங்கள். நீங்களும் ஒழுக்கமாக இருங்கள். அந்த ஆணையும் வழி தவறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் நினைத்தால் எல்லாம் முடியும். அந்த நம்பிக்கையை கையில் எடுத்து மார்க்கடி படையில் நடங்கள். அல்லாஹ் நம்மவர்களுக்கு அருள் செய்வானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, அஜீஸ் எம்ஏசி கூடுதலான நேரம் எடுத்ததுக்காக கடைசியில் ஒரு 100 ரூபா ஃபைன் கட்டிருங்க. இப்போ வந்து தங்களுக்கு தேவையான வாதங்களுடைய தொகுப்புரையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து இந்த அணி, பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த அணியினுடைய தொகுப்புரையை பார்ப்போம். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹரிஷ் பாய், அஜீஸ் பாய் எப்படி பேசினாரு? நல்லா இருந்துச்சா? இடையில மறைச்சாரு, பார்த்தீங்களா? என்ன மறைச்சாரு? பார்க்கல நீங்கள். ஜாபீர் செய்தி சொன்னார். ஜாபீர் அவங்களுடைய தந்தை சொன்னாராம், நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், சகோதரி எல்லாம் பார்த்துக்க, கடன் சுமையாக விட்டுட்டு போனார். அதை மேலோட்டமாக சொல்லிட்டு ரசூல்லா கேட்டாங்களாம், கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சியா அல்லது விதவை பெண்ணை திருமணம் முடிச்சான்னு கேட்டதுக்கு ஜாபீர் ஒரு பதிலை என்ன சொன்னாரு? விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சேன். அதுக்கு சொன்னக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஏன் விதவை பெண்ணை திருமணம் முடிச்ச அப்படின்னா, அந்த விதவை பெண்ணு தான் என்னுடைய சகோதரியை பார்ப்பாள், பராமரிப்பாள், ஒழுக்கத்தோடு நடத்துவாள், இதயத்தை சொல்லுவாள். அதுக்கு காரணம் யாரு? பெண்ணு தேவை. அது எப்படி மறைச்சிட்டு போறாருன்னா, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் வேணும், சீவி சிங்காரிப்பதற்கு ஆள் வேணும், குரானை சொல்லுவதற்கு ஆள் வேணும். எங்க தலைப்பு போட்டுட்டாங்கறக்கா இப்படியா மறைப்பீங்க? நபி மொழியவே மறைச்சிட்டீங்களே, இப்ப இருந்தா எப்படி பாத்தீங்க? நபி மொழியவே மாத்தி பேசுறாங்க, மறைச்சிட்டாங்க. அந்த சொன்ன காரணமே, நான் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு காரணம், நான் வெளியே போயிருவேன், வேலைக்கு சென்றுவேன், என்னுடைய சகோதரியை பராமரிப்பதற்கு ஒரு பெண் தேவை. காரணம் என்ன? பெண்ணால் தான் இது சாத்தியம் என்பதை ஜாபீர் புரிந்து கொண்டார்கள். இது முதல் விஷயம். அடுத்து சகோதரர் அஜீஸ் அவர்கள் பேசும் பொழுது, ஆண்கள் உழைக்கிறார்கள், சேர்க்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், தன்னுடைய நேரத்தை தாண்டி ஓவர் டைம்ல போயிட்டு இருக்குது, மறுக்கல. உழைச்ச ஆண்களை சொன்னீங்க நீங்க. அதற்கு மாற்றமாக சமூகத்தில் ஒழுக்கக்கேடான கேடுகட்ட ஆண்களால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதையே மறைச்சிங்க. நடுவர் அவர்களே, இன்றைக்கு எத்தனை ஆண்கள் சிகரெட் பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள்,
எத்தனை ஆண்கள் மது பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் கஞ்சா பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த கஞ்சாவை விற்பனை செய்யக்கூடிய எத்தனை முஸ்லிம் ஆண்கள் சிகரெட் அடிச்சுட்டு, கஞ்சா அடிச்சுட்டு, போதை அடிச்சுட்டு அவனால் தன்னுடைய குடும்பத்தை நபி வழி அடிப்படையில் வழிநடத்த முடியுமா? வழிநடத்த முடியாது. ஒரு சிகரெட் அடிக்கிற, ஒரு தண்ணி அடிக்கிற, ஒரு கஞ்சா அடிக்கிற ஒரு ஆணால் தன்னுடைய மனைவியை தொழுகைக்கு எழுப்பி தொழுகையை போதிக்க முடியுமா? குர்ஆனை சொல்லிக் கொடுக்க முடியுமா? நபிமொழியை சொல்லிக் கொடுக்க முடியுமா? இயலாது. இப்படி எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தை மறந்து, தன்னுடைய ஒழுக்கத்தை மறந்து, தன்னுடைய நிலையை மறந்து சிகரெட்டு, பீடி, கஞ்சா என்று மூழ்கி கொண்டிருக்கிற ஆண்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? மேலோட்டமான கருத்து சொன்னாரு. ஆண்கள் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறார்கள், பொருளாதாரம் கொடுக்கிறார்கள். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை மறந்து, மனைவியை மறந்து, பிள்ளையை மறந்து மது போதையில மூழ்கி கிடக்கிறான், கஞ்சா பழக்கத்துல மூழ்கி கிடக்கிறான். அதனால் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எவ்வளவு? அவனுடைய பிள்ளைகள் சமூகத்தில் ஓரங்கட்டப்படுகிறான். அறிவு இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தாலும் குடிகாரனுக்கு பிறந்தவன் ஓரங்கட்டப்படுகிறான். அவனுடைய மனைவி ஓரங்கட்டப்படுகிறாள். தன் கணவன் குடித்துக் கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பேசப்படுகிற பொழுது படிப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, இருந்தாலும் ஒரே காரணத்துக்காக ரிஜெக்ட். என்ன? உன் கணவன் குடிக்கிறான், கஞ்சாவில் மூழ்கி இருக்கிறான், ஒழுக்கக்கேடானா இருக்கிறான், ஓம் பிள்ளைக்கு என்னுடைய மகனை தர முடியாது. சமூகத்தில் ஒவ்வொரு பெண்களும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்களுடைய தியாகத்தை எல்லாம் பட்டியலிட்டார். ஆண்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்களும் வெளிநாட்டுக்கு செல்கிற பொழுது அவன் பொருளாதாரத்தை நோக்கி செல்கிறான். எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்து, என்னுடைய கணவர் எப்பொழுது தாயகத்துக்கு திரும்புவார், 1 வருஷத்துல வந்துட மாட்டாரா, 2 வருஷத்துல வந்துட மாட்டாரா, 3 வருஷத்துல வந்துட மாட்டாரா, ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? பிள்ளைக்கு பொருளாதாரத்துக்காக, கல்விக்காக வேறு வழி இல்லாமல் அனுப்பக்கூடிய பெண்கள் தான் அதிகம். அதே மாதிரி பெண்களுடைய தியாகமே ஒன்றுமே இல்லை என்று மறுத்தார் நடுவர் அவர்களே. ஒரு பெண்களுடைய தியாகம் எதிலிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? ஒரு பெண் அவள் திருமணம் முடிக்கிறதிலிருந்து அவளுடைய தியாகம் ஆரம்பமாகிறது. ஒரு ஆணை, யாரென்றே தெரியாத ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்கிறாள். அவ வீட்டுல, அம்மா வீட்டுல, பாப்பா வீட்டுல ராஜா மாதிரி, ராணி மாதிரி இருந்திருப்பா. கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. எப்ப வேணாலும் தூங்குவா, எப்ப வேணாலும் எந்திரிப்பா. அவன் நினைச்சதுதான் சாப்பாடு. அம்மா கேட்டு என்னம்மா சாப்பிடுறீங்க, அதை கேட்டு ஒவ்வொன்னா சாப்பிட்டு அந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய வாழ்வியலையே மாற்றிக்கொள்கிறாள், அர்ப்பணிக்கிறாள். தனக்காக, தன்னுடைய கணவனுக்காக, கணவனுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்கிறவள் பெண். அது மட்டுமா? திருமணத்துக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிறது எவ்வளவு பெரிய தியாகங்க. அதெல்லாம் மறக்கிறீங்களே. தலைப்பு போட்டுட்டாங்கன்னு ஒரே காரணத்தினால் பெண்களுடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பையே ஒட்டுமொத்தமாக மறுத்து விட்டார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இருக்கிற வழியிலேயே உயர்ந்த வழி ஒரு ஆண் சம்பாதிப்பதை விட, சிரமப்படுவதை விட, பொருளாதாரத்தை சேர்ப்பதை விட இருக்கிறதிலேயே உச்சகட்டமான ஒரு வழி இருக்கிறது என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சுமக்கிறாள. கேட்டு பாருங்கள், பல எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்தால் எவ்வளவு பெரிய வலி இருக்குமோ அந்த வலியை சுமந்துதான் இந்த சமூகத்திற்கு ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். அவ்வளவு பெரிய தியாகம். மரணத்தை சந்தித்து விட்டு வருகிறாள். மரணத்தினுடைய வலியை பார்த்துட்டா அப்படி இருந்துறாங்களா? 1 வருஷம் கழிஞ்சிருச்சு, 2 வருஷம் கழிஞ்சிருச்சு, அடுத்து மீண்டும் தயாராகிறார். ஏன்? மீண்டும் ஒரு குழந்தை வேண்டும், சந்ததி வேண்டும், சமூகத்திற்காக நம்முடைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த வழியெல்லாம் உணர்ந்து மீண்டும் அதற்கு தயாராகலாம். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. இதை ஏன் சொல்ல மறந்தீங்க? அதே மாதிரி பெண்கள், ஆண்கள் எல்லாம் உழைக்கிறார்கள்,
பெண்களுடைய அர்ப்பணிப்பு. நடுவர் அவர்களே, ஒரு ஆண் வெளியே சென்று வேலை பளுவோடு திரும்பி வருகிற பொழுது உள்ளத்தில் அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு வலி, பல்வேறு விதமான சிரமத்தை பார்த்து ஒரு ஆண் வீட்டுக்கு வருகிற பொழுது மனைவியை பார்த்த உடனே அந்த ஆண் மகிழ்ச்சி அடைகிறான். எல்லாம் மறந்துருது. காலையிலிருந்து போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவ்வளவு மன அழுத்தத்தோடு வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா நலர இலைஹா ஷர்ரத்துஹு, அந்த பெண் அந்த கணவனை மகிழ்ச்சியூட்டுவாள். எல்லா சிரமமும் போயிடும். மனைவியினுடைய முகத்தை பார்த்தவுடன், மனைவியினுடைய சிரிப்பை பார்த்தவுடன், அந்த புன்னகையை பார்த்தவுடன் ஒரு ஆண் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். என்னதான் சிரமப்பட்டாலும் அந்த சிரமத்தை, கஷ்டத்தை போக்குவதற்கு மனைவி என்ற ஒரு பெண் அவசியம் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, நிறைய ஆண்கள் பெண்களுடைய தியாகத்தை அலட்சிப்படுத்துகிறோம். இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமே ஒரு பெண் எவ்வளவு தியாகம் செய்கிறாள், எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறாள், தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்விற்காக ஒரு பெண் எவ்வளவு அர்ப்பணிப்போடு நடக்கிறாள் என்பதை இருக்கிற ஆண்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருவில் சொன்னார்கள், வத்தக்குன் நிசா, ஆண்களே பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியமாக நடத்துங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். இந்த எந்த கான்செப்டுமே இல்லை. எதிரணியை சார்ந்தவர்கள் பேசினார்கள், பெண்கள் எல்லாம் ரீல்ஸை பார்த்து அன்பை எதிர்பார்க்கிறாங்க, இருக்கிற ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட அன்பை காட்டுறதே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மனைவியிடத்தில் அன்போடு, பாசத்தோடு, அரவணைப்போடு நடந்திருந்தா ஏன் ரீல்ஸ் பக்கம் போறாங்க? இருக்கிற ஆண்கள் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. எந்த ஆணாவது அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த மாதிரி தன்னுடைய மனைவி நடத்திருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியினுடைய அந்த பாசத்தை, நேசத்தை எப்படி காமிச்சாங்க? ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 60 வயசுக்கு மேல, ஆயிஷாவுக்கு வெறும் 18 வயசு தான். 18 வயசு உள்ள ஆயிஷாவிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த விதம், அரவணைத்த விதம், பாசத்தோடு இருந்த விதம் இருக்கிற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷாவை அழைக்கும் பொழுது பாசமாக, செல்லமாக, யா ஆயிஷ், செல்லமா, சுருக்கமா, பாசத்தோடு அழைப்பார்களாம். ஆயிஷாவும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க, யா ஹுமைரா, வெள்ளச்சி, பாசத்தோடு அழைப்பார்கள். நீ யாராவது அப்படி அழைச்சிருக்கிறோமா? அழைப்புல பாசத்தை காட்டுறோமா? இல்லையே. வா போ, அங்க போ, இங்க போ, ஒரு ஆடு மாடை பேசுவதை போன்ற இன்னைக்கு ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தார்களோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் வைத்து கடித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆண்கள் பெண்களை நேசிப்பது எப்படி, பெண்களிடத்தில் அந்த லவ் ஃபீலிங்கை காட்டுறது எப்படி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் ஃபீ இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்தில் குளித்தார்கள். நேசத்தை காமிச்சாங்க. காமிக்கிறோமா இன்னைக்கு? இல்லையே. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் எப்படி ஆண்கள் அரவணைப்போடு இருக்க வேண்டும் என்பதை காமித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நேரம், தன்னுடைய மரண நேரம், எத்தனையோ ஆண்கள் பெண்களுடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை, நேசத்தை அலட்சியம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் அவர்கள் தேடிய இடம் என்ன தெரியுமா? ஆயிஷாவுடைய மடி. ஆயிஷாவுடைய நெஞ்சின் மீதே சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி நாட்களை, மரணத்தை கழித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஆண்களும் தியாகம் செய்கிறார்கள், பெண்களும் தியாகம் செய்கிறார்கள். ஆனால் கூடுதலாக குடும்ப விஷயத்தில், குழந்தையை பராமரிக்கிற விஷயத்தில், பொருளாதாரத்தை சேமிக்கிற விஷயத்தில் ஒரு பெண் கூடுதலாக இருக்கிறாள். அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது என்பதை கூறிக்கொண்டு, நடுவரும் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி பல நாட்களாக நிலுவையில் இருக்கிற இந்த வழக்கிற்கு
ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று அனைத்து பெண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். சுருக்கமாக முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன். இப்போ இருவருமே ஆண்கள் தான் குடும்பத்தை சரிவர நபி வழி அடிப்படையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற வாதத்தையும், பெண்கள் தான் குடும்பத்தை சரிவர நபி வழி அடிப்படையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற வாதத்தையும், கூடுதலாக ஆண்களுடைய தியாகம் சம்பந்தமாகவும் பெண்களுடைய தியாகம் சம்பந்தமாகவும் கஷ்டங்கள் சம்பந்தமாகவும் இருவரும் வாதங்களை பதிய வச்சுருக்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸாக உட்காந்துருக்கிற நம்ம என் உட்பட நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க பேசுனதில் ஒரே ஒரு ஹதீஸு இடையில லைட்டாக வந்துட்டு போயிடுச்சு. அது திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டதா அது மறைக்கப்பட்டதான்னு தெரியலை. ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும், அதாவது குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், நிச்சயமாக உங்கள் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இதில் வந்து ஆண் பெண் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஆனா பெண்ணா அப்படிங்கிற அந்த சாப்டரே விட்டுருங்க, அந்த பார்வையை விட்டுருங்க. நம்ம மனைவியாக இருந்தாலோ அல்லது கணவராக இருந்தாலோ சரி, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த குடும்பத்தை நபிவழி அடிப்படையில் நடத்தணும். அதுதான் இந்த விவாதத்தினுடைய நோக்கம். ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னாலும் இவங்க சொல்கிற எல்லா கருத்துமே இவங்க உட்பட்ட கருத்து தான். இங்கே தான் அப்படி பேசுவாங்க. சரி, டாஸ் இப்போ போட்டோம்ல, இதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டாஸ் போட்டு ஆண்கள்னு யார் பேசுகிறா 2 பேர், பெண்கள்னு யார் பேசுகிறா 2 பேர், தலைப்பு யார் யாருக்கு எப்படி பிரிக்கிறது, டாஸ் போட்டு பிரிச்சிருவோன்னு பிரிக்கப்பட்ட தலைப்பு. இவங்களாம் விரும்பி என்ன செய்யலை, பெண்களுக்கு ஆதரவாகவும் பேசலை, இவங்களாம் விரும்பி பெண்களுக்கு எதிராகவும் பேசலை. 4 பேருமே ஏற்றுக்கொண்ட ஒத்த கருத்து தான். இந்த ஆடியன்ஸாக இருக்கிற நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் தனித்தனியான பொறுப்பை கொடுத்துருக்கிறான். வெளிநாட்டு வாழ்க்கை அடிக்கடி பேசுனீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆண்கள் குடும்பத்துக்காக உழைப்பு செலுத்துகிறார்கள், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. உங்க பட்டியல் போட்ட எதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மார்க்க பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார்களா அப்படிங்கிறதுல கேள்விக்குறி இருக்கு. மார்க்கத்தை பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி சொன்னாங்களா? ஒரு கணவர் வந்து திருமணம் முடிக்கிறார், முடிச்சுட்டு ஊர் கிளம்பிடுவார். ஒரு 3 மாசத்துல ஊர்ல இருந்து தான் செய்தி வரும், மனைவி வந்து மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து குழந்தை பிறக்கும், அதுவும் தகவலா போகும், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அவர் வரும்போது இவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பான். ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வருவார் தன் பெத்த பிள்ளைய. 10 நாள் லீவு, 1 மாசம் லீவு, மறுபடியும் விட்டுட்டு வெளிநாட்டு கிளம்பிடுவார். அடுத்த டைம் திரும்பி வரும்போது 10வது படிச்சுக்கிட்டு இருப்பான். இது இடைப்பட்ட நேரத்தில் ஒரு குடும்பம்ங்கிறது எதை நம்ம பேசுறோம், ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவி பிள்ளை. இந்த பிள்ளையவே நடுவில் வச்சுக்கிறோமே. ஒரு குழந்தை வளர்ப்புல பிள்ளையை சரியான வழியில கொண்டு போறதுல இந்த ஆண் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலமாக கோட்டை விடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான அறிவுரைகளை விதையிலேயே விதைத்தார்கள். எப்படி போட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்க. இப்னு அப்பாஸே, யா குலாம் இன்னி வஅல்லிமுக பி கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருவேன். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க. வஅலம், நல்ல ஞாபகம் வச்சுக்க. திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபல்க, நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்தால் அல்லாஹ் உன் விஷயத்தில் பேணுதலாக இருப்பான். யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்தா அல்லாஹ்வை நீ உன்னோடு காண்பாய். நன்றாக நினைவில் வைத்துக்கொள், இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும், ஒரு கணவன் கஷ்டப்படுறது எதுக்கு, பிள்ளைக்கு. ஒரு அம்மா கஷ்டப்படுறது எதுக்கு, அவங்க பெற்று எடுத்ததுல இருந்து, திருமணம் முடிச்சதுல இருந்து, பெற்று எடுத்ததுல இருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் அவ்வளவு சண்டை சச்சரவுகள் என்ன இருந்தாலும் சரி, மாமியாருடைய கொடுமை இருக்கும், நாத்தானருடைய கொடுமை இருக்கும், எல்லாத்துக்கும் மத்தியில எதுக்காக இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நிக்கிறா அப்படின்னா பிள்ளைக்காக வேண்டி. ஒரு கணவர் வெளிநாட்டில் தன்னுடைய இளமையை தொலைக்கிறார் என்றால் அவருக்கு ஆசை பாசம் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் தொலைத்து விட்டு வெளிநாட்டில் கிடக்கிறார் அப்படின்னு அந்த பிள்ளைக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, நீ வந்து உலகமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உனக்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஆதரவாக நின்றாலும் உன் மனசுல தோணும், இவ்வளவு பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். ருஃபியத்தில் அக்லாம் ஜுஃபத்தி சுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கூடுதலாக ஆண்கள், இது மாதிரி உங்க பிள்ளைகள்கிட்ட பேசியிருப்போமா? தகப்பன் கஷ்டப்படுறாரு, குடும்பத்துக்காக கஷ்டம், மாற்றுக்கருத்து எல்லா அளவிலும் மாற்றுக்கருத்து இல்லை. அவர் காலை பார்த்தா தெரியும் அந்த கஷ்டம், அவ்வளவு சிரமப்படுறாரு. நான் தாய் மகன் உறவை பாருங்க, வீட்டுக்குள்ள மகன் வருவான், தந்தையும் வருவார். இந்த தந்தை மகன் கிராஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா?
இந்த சினிமாவில் வந்து ஹீரோ வில்லனு கிராஸ் ஆனால் எப்படி இருக்கும், அது மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் கிராஸ் ஆவாங்க. மகன் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் யார்கிட்ட சொல்லுவான் தெரியுமா? அம்மாட்ட போயிடுமா, இந்த ஆள் யார் ரூமில் உட்காந்துருக்காரு, அந்த ஆள் அவர் யார் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டவர், அந்த ஆளாம். இந்த உறவை பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. காரணம் இடைவெளி. இந்த இடைவெளி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளிநாட இருக்கலாம், ஆனால் அங்கே இருந்தாலும் கூட மார்க்கத்தில் நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனித்து கொண்டே இருக்கணும். அது அருகாமையில் இருந்து கவனிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு பெண்கள்கிட்ட இருக்கு. பெண்கள்லையும் நிறைய பேர் இந்த பொறுப்பை கோட்டை விடுறாங்க, ஆனால் அதில் கணிசமான மக்கள் அதை உண்மையாக செய்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொன்று தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தங்களுக்கு கணவரே இல்லை. உதாரணமாக இப்போ என்னுடைய தாயை எடுத்துக்கிறோம். எனக்கு தந்தை வழிகாட்டுதல் கிடையாது. மார்க்கம்னா என்னன்னே தெரியாது. நபினா யார், அல்லாஹ்னா யார் சொல்லித்தர ஆள் கிடையாது. ஒரு 10 வயசு இருக்கும், 9-10 வயசு இருக்கும், 4வது 5வது படிப்புன்னு வச்சுக்கிறோங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டு தேவகோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கையில் நான் இருக்கிறேன், ஒரு கையில் என் தங்கச்சி இருக்குது. தலையில் பார்த்தீங்கன்னா பாத்திரம், வீடு காலி பண்ணி தேவகோட்டையிலேருந்து போகிறோம். எதுக்காக போகிறோம்னா ஒரே ஒரு நோக்கம். இங்கே இருந்தால் முஸ்லீமாக இருக்க முடியாது, தேவகோட்டையில் இருந்தால். காரைக்குடியில் போனால் முஸ்லீமாக இருக்கலாம். ஒரே ஒரு நோக்கம். 2 கரத்துலையும் பிடிச்சிக்கிட்டு காரைக்குடியில் வந்து இறங்குறோம். இப்போ அந்த ஊரே நமக்கு தெரியும். எந்த சந்தில் விட்டாலும் இந்த சந்தில் ஒரு நினைவுகள் இருக்கும். அன்னைக்கு வந்து இறங்கும் போது எந்த நினைவும் இருக்காது. அங்கே கொண்டு போய் எங்களை விட்டு இப்போ கடுமையான கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் எல்லாரும் வளரும்போது நான் மதர்சாக்கு 10வது முடிச்சுட்டு மதர்சாக்கு போகிறேன். போவதற்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா, மழை பெஞ்சா உள்ள ஒழுகும் ஓட்டு வீடு தான். மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா வேகமாக பாத்திரங்களை தான் தேடணும், அந்த ஓட்டைகள்லாம் அடைக்கிறதுக்கு, மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. கடைசியில் 10வது முடிச்சுட்டு இப்போ மதரசாக்கு அனுப்புகிறாங்க. ஒரு தாய், பிறந்ததுலேருந்து இவ்வளவு கஷ்டத்தை பார்த்த தாய், கணவனுடைய கொடுமையை பார்த்த ஒரு தாய் என்ன விரும்பி இருக்கணும் அப்படின்னா, 10வது முடிச்சுட்டா அடுத்து 12வது படிக்கட்டும், ஒரு நல்ல படிப்புக்கு போகட்டும். என்னுடைய ஆசையும் அது, நல்லா படிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் விரும்பாமல், நீ சம்பாதிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. சொன்னாங்களே ஜமாத்தில் வந்து இமாமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15,000-20,000 தான் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லை, மதரசாக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவங்க ஒரு தாய். ஒரு பெண் நினைத்தாள் அப்படின்னா ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க முடியுது. நான் மட்டும் இல்லை, இந்த ஹாரூன் எம்ஏசி பேசினார். ஹாரூனுடைய அண்ணன் ஹாலித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், நம்மளுடைய சகோதரர், நம்ம கூட மதரசாவில் படித்த பையன். அவனுடைய மௌத்தப்போ நாங்களாம் போய் நின்னோம். அந்த நேரத்தில் ஹாரூனுடைய தாயாருக்கு இருந்த ஒரு உறுதி வந்து, அதாவது சஹாபாக்களுடைய வரலாறுகளை கேள்விப்படுவோம், ஒவ்வொரு சஹாபிய பெண்கள் அப்படி உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு. அது கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்த மாதிரியான ஒரு காட்சி அந்த நிலை. அதற்கு பிறகும் கூட ஒரு மகன் இல்லை, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். இவனாச்சும் பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுக்கட்டும்னு அவங்க அம்மா நினைக்கல. அதுக்கு கொஞ்ச நாள்லேயே மதரசாக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஹாரூனை போயிட்டு மதரசா கல்வியை முடிச்சு இன்னைக்கு ஆலிமாக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். இப்போ ஆண்கள் தியாகம் செய்கிறார்கள், ஆனால் ஆண்கள் இல்லாத நிலையில் கூட பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். ஒரு ஆணால தனியாக நின்று பிள்ளைய மதரசாக்கு அனுப்பிச்சு பொறுமையாக அலிபே சொல்லி கொடுத்து, பொறுமையாக குரான் ஹதீஸ் சொல்லி கொடுத்து, தனிப்பட்ட வேலையும் பார்த்து நிற்கிறது ரொம்ப ரேர். அலிபே சொல்லி கொடுக்கும் போதே மண்டைக்கு ஏறிடும். பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்க, பொறுமையாக சாப்பாடு ஊட்டி பாருங்க, முடியுமா? தூக்கி அடிச்சிடும் செவத்தில் பிள்ளை. அந்த பொறுமை தாய்கிட்ட தான் உண்டு. பொறுமையாக அப்படி ஊசிய வாழைப்பழத்தில் இறக்குற மாதிரி மார்க்கத்தை சொல்கிற திறமை தாய்க்கு மட்டும்தான் உண்டு. இவர் கண்டிப்பாக சொல்ல முடியும், கண்டிப்பாக கடுமையாக சொல்ல முடியும். அப்போ 2 பேருமே தியாகம் செய்கிறார்கள், இருவரும் கஷ்டப்படுகிறார்கள், இருவருமே மார்க்கத்தை போதிக்கிறார்கள், இருவர்கிட்டையுமே மைனஸ் இருக்கு. 2 பேருமே வழிகட்டும் போகிறாங்க. கொஞ்சம் கூடுதலாக என்ன, பெண்கள் அதிகமாக மார்க்கத்தை சொல்கிறாங்க. சமீபமாக நம்ம பார்த்த வகையில் இவங்க சொன்ன வாதத்தின் அடிப்படை, நீங்கள் வரலாறு எடுத்து காட்டிடக்கூடாது, அங்கெல்லாம் பாருங்கள் ஆண்கள் இருந்தாங்க, இத்தனை நபிமார்கள் ஆண்கள், இதெல்லாம் இல்லை. இப்போ இருந்த இந்த வாதத்தின் அடிப்படையில், இங்கே இருக்கிற கூட்டத்தின் அடிப்படையில் பெண்கள் என்ன செய்கிறாங்க, மார்க்க ஆர்வத்திலையும் மார்க்கத்தை சொல்றதுலையும் சற்று கூடுதலான இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விவாதத்தினுடைய, அதாவது பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.